ஓம் சத்குரு ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் திருவடிகளே சரணம். மையன்பர்களே, ஞாயிறு தோறும் ஞாயிறு வகுப்புகளிலே கலந்து கொள்கிறீர்கள். மார்கழி பக்திக்கு மார்கழி என்பதைப் போல தினமும் காலையிலே திருப்பாவை திருவம்பாவை படித்து கொண்டு வருகிறீர்கள். வருகிற 1ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அன்றைக்கும் எல்லாம் கலந்து கொள்வீர்கள். அரவிந்தம் என்றால் தாமரை என்று பொருள். இதை வடமொழியிலே அரவிந்தம் என்கிறார்கள், அரவிந்த் என்று சொல்கிறார்கள். பாண்டிச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமம் இருக்கிறது. அவர் ஒரு அவதார புருஷர் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இருந்தவர்கள் சொன்னார்கள். ஆனால் அப்படி அவர் கடவுளின் அவதாரம் என்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது கூட அவர் அதை மறுத்திருக்கிறார். மிகப்பெரிய பணக்காரர், மேற்கு வங்காளத்திலே பிறந்து அங்கு வளர்ந்தவர். அவருடைய தந்தையார் அவரை இங்கிலாந்திலே சென்று அனுப்பி படிக்க வைக்கிறார். சிறு வயதிலிருந்தே இந்தியர்கள் என்றாலே டஸ்டி இண்டியன்ஸ் என்பது ஆங்கிலேயர்களுடைய கருத்து. அது இந்தியர்கள் பெரும்பாலும் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். அதனால்தான் ஆங்கில பாணியை உயர்வாக எண்ணுவதனால் இன்று வரை ஆங்கிலம் பேசுவது, ஆங்கில பாணியில் நடந்து கொள்வது எல்லாம் நம்மிடம் வந்து விடுகின்றன. அந்த காலத்தில் எந்த சாமியாரை இப்படி கிராப் அடித்து கொண்டு பேச மாட்டார். குறைந்தபட்சம் தாடி சாடை முடி இருக்கும், இல்லை என்றால் மொட்டை அடித்து கொண்டு முழுங்க, இப்படி தானே இருக்கும். சட்டை போடுவது இதெல்லாம் இருக்காது. ஆங்கிலேய பாணியிலே அப்படி அதை உயர்வாக அதை எண்ணி அப்படி. ஆனால் அவருடைய தந்தை பணக்காரர்கள்லாம் ஆங்கில பாணியை பின்பற்றுவார்கள். அவருடைய தந்தையார் இந்தியாவில் வளர்ந்தால் நம்ம பையன் கெட்டு போயிடுவான் இந்தியர்களைப் போல். அதனால் அங்கே வளர்ந்து ஆங்கில பழக்க வழக்கத்திலே வளரும் என்று அங்கு அனுப்பி தான் வளர்க்கிறார். பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறார். அங்கத்து ஐசிஎஸ் இதெல்லாம் நன்றாக படிப்பார். முதல் மாணவனாக வருவார். அந்த இங்கிலாந்தில் ஐசிஎஸ் படிக்கணுன்னா பெரிய விஷயம். அதில் ஏதோ ஒரு திடீரென்று ஆன்மீக நாட்டம் என்பது வந்து விடுகிறது. இல்லை சிறு வயதில் கூட ஏதோ ஒரு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கூட ஏதோ சொன்னாங்க. அங்கே பாதிரியார் ஏதோ கேள்வி கேட்க போய் அவர் சொல்ல மௌனமாக இருந்தால் அவ்வளோதான். ஆனால் உடனே அவர் பாதிரியார் இவன் கடவுளின் அவதாரம், இவர் ஒரு உயர்ந்த பிறவு என்றெல்லாம் சொன்னார். எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் தெரியல அப்போ அப்படின்னு அவரே சொல்கிறார். அது பிறகு ஆன்மீக நாட்டம் வருகிறது. ஆனால் இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. அதை ஒரே ஒரு பரீட்சை எழுதினால் அந்த பட்டம் கிடைத்துவிடும் அவருக்கு. எல்லாத்திலும் பாஸ் பண்ணிட்டார். குதிரையில் ஏறி உட்காந்து ஒரு 10 அடி நடந்து போகணும் அந்த குதிரை, உடனே இறங்கணும். இவ்வளோ தான் டெஸ்ட்டு. அந்த ஒரு பரீட்சைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டார். நம்ம ஊரை போலலாம் இல்லை. அங்கே அவர்கள் உண்மையிலேயே நிறைய நாகரிகமாக இருந்தது. அவர்கள் இவருக்காக 3 முறை பரீட்சை தள்ளி வைத்தார்கள். அதுக்கு பிறகு அந்த மொத்தமே 10-12 பேர் தான் படித்து தேர்வாங்க. அதில் அப்புறம் மற்ற மாணவர்களை கேட்டாங்க. அவங்க எல்லாம் ஒத்துக்கினாங்க, எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. அப்புறம் நீங்களே ஒரு தேதியை சொல்லுங்கன்னு இவரை கேட்டாங்க. அதுக்கும் அவர் வரலன்னு ஒன்று தான், வேறு வழி இல்லாமல் அவர் ஃபெயில் பண்ணிவிட்டு மற்றவங்கள அப்படி இருக்கார். அப்புறம் அரச குடும்பத்தில் ஏதோ ஒரு முக்கிய பொறுப்பில் இவரை, இங்கிலாந்து அரசர் குடும்பம் இருக்குது இல்லையா, அரசர் குடும்பம்லாம் இன்னமும் இருக்குது. எனக்கே பயமாகுது, நான் அந்த ட்ராக் மாதிரி அங்கே போயிட போகிறேன்னு. அவங்களாம் அந்த யாகம் வேள்வியெல்லாம் செஞ்சதே கிடையாது. ஆனால் இங்கிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்றைக்கும் அரச பரம்பரை இன்னமும் இருக்குது. இங்கே தான் யாகம் யஜ்ஞம் எல்லாம் செஞ்சு தான தர்மம் எல்லாம் மந்திரம் எல்லாம் பண்ணி ஒரு ராஜா கூட காணோம், புஷ்குன்னு போட்டான்.
இதோடு நிறுத்திக்கிறேன், நான் அந்த ட்ராக்கில் போயிடுவேன். அது யானை அவங்க சிந்தித்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு, அவ்வளோதான். யாகத்துக்கு யஜ்ஞத்துக்கோ மந்திரத்துக்கோ நான் எதிரி இல்லை, அது மட்டும் உண்மை. ஆனால் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, அட்டர் ஃபெயிலியர் ஆச்சு. எல்லாரும் யாகம் வளர்த்தி எல்லாம் இந்திரபதி ஆகிட்டாங்க, 5 இந்திரன் ஆகிட்டாங்களா அதுவும் தெரியல. வாரிசுகள்லாம் செய்யாதோட்டு அவன் போயிட்டான்னு கதை திருப்பிடுவாங்களா அதுவும் புரியல. ஏதோ போட்டால் கூட வெளிநாட்டுக்காரங்க இதெல்லாம் செய்யாத வெளிநாட்டுக்காரங்க இன்னும் அரச பரம்பரைன்னு இருக்குது, அதே கௌரவம் கொடுக்குறாங்க, அந்த வாரிசுகள் இருக்கிறாங்க. அதுபா நம்பகமாக போயின்னு தான் இருக்கேன். இதெல்லாம் இதில் ஒரு பெரிய கேள்விக்குறி, அவ்வளோதான். ஏன்னா இந்து மதம் சனாதன தர்மம் வேத கர்மான்னு சொல்லிட்டு அதை தூக்கின்னு போகிறாங்க. அதே ஒரு கும்பல், பெரிய கும்பலே அதெல்லாம் நம்பிக்கின்னு இருக்குது. இதை கேள்வி கேட்குறதுக்கு இது எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. சொன்னால் அவன் வெறியன் ஆக்கிடுறாங்க, அவனை வெறியன் ஆக்கிடுறாங்க. நீ ஜாதி வெறியன், அது வெறியன், அவன் தலையெழுத்து, அவ்வளோதான். அவங்க தலையெழுத்து நல்லா இருந்தது, அரச பரம்பரை இன்னமும் இருக்குது. அந்த குடும்பத்தில் அவரை இது பண்ணியிருந்தாங்க. பின்னால் நானே அவருடைய எழுத்துக்களை படித்தேன். ரொம்ப துல்லியமாக அவர் அதை எழுதியிருந்தார். எல்லோரும் சமந்தான், ஆண்டவன் முன் எல்லோரும் சமந்தான். இருந்தாலும் வளர்க்கும்பொழுது குழந்தைங்கள பார்த்து தான் வளர்க்கணும். எல்லோரும் நல்லவங்க, எல்லோரும் ஒன்று, எல்லா குழந்தைங்களும் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையுமே அனுப்பி அது மாதிரி வளர்க்குறதே கூட தப்புன்னு சொன்னார். அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏற்ற வளர்ப்பு தான் சரியானது. குறிப்பாக சொன்னாங்க, அரச குடும்பத்தில் அந்த இளவரசர்களை அவங்க வேலைக்காரங்களோட பழக விடக்கூடாதுன்னு சொன்னார். இது பார்க்குறதுக்கு ஒரு பிற்போக்கு சிந்தனை மாதிரி தானே இருக்குது. அரச குடும்பம் அவங்க அரண்மனையில் வேலை செய்கிற வேலைக்காரங்களோட பழக விடக்கூடாது, ஆனால் அவங்க சகஜமாக பழக விட்றாங்க, ஆனால் அந்த பசங்க பின்னால் கெட்டு போயிடுவாங்கன்னாரு. அதே மாதிரி பார்த்தோம் இல்லையா, இளவரசி டயானா கதையிலேருந்து எல்லாம் கெட்டு குட்டி சேரப்ப இன்னும் குறிப்பாக எழுதியிருந்தார். அந்த வேலைக்காரர்கள், இப்போ அரச குடும்பத்து வேலைக்காரங்களாம் எல்லாருமே ஹெவி சம்பளமும் பெரிய வசதியான வேலைக்காரங்க தான் இருப்பாங்க. நம்ம மாதிரி வேலைக்காரங்களாம் இருக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இளவரசியில் தான் கையில் போட்டுக்கிறதுக்காக சின்ன வயசுலேயே அந்த வேலைக்காரிங்க அந்த பசங்களுக்கு செக்ஸு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தார். இதால் பின்னால் அந்த பசங்க கெட்டு போயிடுவாங்க. அவங்க இது கண்டுக்காமல் விட்றாங்க, அப்படி விடக்கூடாது. நான் படிச்சிருந்தேன், இந்த கதைலாம் வரதுக்கு முன்னாலே அதை நான் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தா அது மாதிரி இளவரசர் சார்லஸு டயானா விட்டுட்டு அது இல்லாமல் வேறு ஒரு கனெக்ஷன் வச்சு கண்ணாமனா நாரிச்சு. அப்போ அவர் எழுதுறதுக்கு சரியாக இருந்தார். அவ்வளோ பெரிய அந்த அளவுக்கு அறிவாளி அவர் உடனே அங்கேருந்து வர இந்தியாவுக்கு வரார். அதுக்கப்புறம் அந்த வேலையையும் விட்டுட்டு இந்தியாவுக்கு வரார். வந்துட்டு இந்தியா இவ்வளோ அடிமைப்பட்டு கிடக்குது. 30 கோடி அப்போ இந்திய மக்கள் தொகை, இப்போ 120 கோடி இல்லையா, 4 மடங்கு அதிகமாக போச்சு. இந்தியர்கள் எதில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்கன்னா புதன்னு 4 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்போது இந்தியாவில் இருந்த இங்கிலீஷ்காரங்க வெள்ளைக்காரர்கள் 20,000 பேர் தான். 20,000 பேர் தான் இந்த 30 கோடி பேர் ஆண்டுங்கன்னு இருந்தான். அவன் பிராமினில் விட அவன் பக்காவாக புழுவான். நம்ம பிராமின் புழு தோற்று போச்சுன்னா பாருங்களேன் இல்லையா. பிராமின்க்கு கடவுள் 4 ஜாதியை படித்தான், அது அங்கே தான் ப்ரீஸ்ட் கேஸ்ட், நாங்கள் தான் வசதி கேஸ்ட்னு சொல்லியே சுத்தமாக வீணாக்கி அவங்க தான் இன்றைக்கும் டாமினேஷன். அவங்ககிட்ட வெள்ளைக்காரங்கிட்ட அது நடக்கலை. ஏன்னா அவன் வரும்போது கிறிஸ்டியானிட்டின்ற கிறிஸ்து மதத்தோட உள்ள நுழைச்சிட்டான். அவங்ககிட்ட கடவுள் இதை படித்தான், 4 ஜாதியை படித்தாலும் அது தீவிரம் கேட்டான். கடவுள் உலகத்தை படித்தார், ஆம்பளை விழா எலும்பை உடச்சி அதுலேருந்து பொம்பளை ஏவாளை படித்தார். அப்புறம் ஆப்பிள் சாப்பிடக்கூடாது, ஆப்பிளை சாப்பிட்ட உடனே பாவியானா அதனால் தெரிஞ்சிட்டாருன்னு அவன் சொன்னான். அவன் புழு ஜெயிச்சு போச்சு, இவனுங்க புழு தோற்று போச்சு. அவன்கிட்ட நம்மக்கிட்ட தோற்று போல். நான் பிராமணன் இன்னும் நம்பி இன்னும் இருக்கிறோம். நம்ம கடவுள் 4 ஜாதி தான் படித்தாம்போது சொல்லிட்டு. அதனால் அது நான் கவிதையை கூட எழுதியிருந்தேன். வெள்ளை தோழன் புழுகினால் அதை கருப்பு தோழன் நம்புவான். அதிக வெள்ளையன் உள்ளே புகுந்து அவனும் புழுகி வெற்றி அடிமை கொண்டான்னு எழுதி வச்சிருந்தேன். இவனை விட வெள்ளைக்காரன் அவன்.
நம்மளுக்கெல்லாம் வெள்ளைக்காரன் இவன் புழுனோன்னா நம்ம நம்பிட்டோம். இவனை விட வெள்ளையாக இருப்பான். நீங்கள் பார்த்துருக்கலாம் வெள்ளைக்காரன். இவனை விட வெள்ளைக்காரனை உள்ள நோஞ்ச உடனே அந்த வெள்ளைக்கிட்ட இந்த வெள்ளை தோற்று போயிட்டான். அதனால தான் சொல்லி அது இவனை விட அதிக வெள்ளையின் உள்ளே நுழைந்து அவனும் புழுகி அடிமை கொண்டான். இப்போ அந்த வெள்ளைக்காரனை வெளில தேத்திட்டோம், ஜெயிச்சிட்டோம். அந்நிய புழுகை வென்று விட்டோம், இன்னும் அந்தன புழுகை வெல்லவில்லை. நான் எழுதின கவிதை. அந்நிய புழுகை ஜெயிச்சு தேர்த்திட்டோம், இன்னும் அந்தன புழுகை ஜெயிக்க முடியாமல் இன்னமும் அவங்கள வச்சுருந்தேன். ஏன்னு கேட்குற பதில் சொன்னேன் இல்லையா? அதனால் அன்றோ கோவிலில் சாதி என்று ஒழியுமோ இந்த அநீதி சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதி வச்சுருந்தேன். எத்தினி ஆயிருங்களா அதை ஃபஸ்ட்டு கோவம் புருன்னு வந்துடும். இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி டொக்குல மாடி ஒளிஞ்சிக்கின்னு இருக்க தப்பிச்சின்னு இருக்கிறேன். சரி பார்த்துக்கலாம். உண்மை தானே? இவங்க சொன்னது எல்லாம் தோக்க இஷ்டம். ஏன் இவன் என்ன சொன்னான்? கருப்பு தொலைங்கிறாங்க, எஸ்சிலாம் மாட்டுக்கறிலாம் சாப்பிட்றாங்க, அதனால் அவங்க மட்டன். அவன் மாட்டுக்கறி சாப்பிட்டு வெள்ளையாகவே இருந்து வந்து அவன் இன்னும் பன்னிக்கறியே சாப்பிட்றான். வெள்ளை பண்ணியே சாப்பிடும். இவனோட வெள்ளையாக வந்துட்டவுடனே தோற்று போயிட்டான் இவன் சொன்னதெல்லாம். அது இன்னும் நம்ம ஜனங்க அதை சிந்திக்கிற மாதிரி இல்லை. நம்ம ஜனங்களுக்கு ஏதோ ஒரு வீடு கட்டுறதே உன்னப்படி என்னப்படின்னு கட்டினது தான். இவ்வளோ பெரிய வீடு கட்டான் ஆள் அதெல்லாம் தோஷம் வந்துட போகுதுன்னு ஒரு ஐயரை வச்சு ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டா ஒரு திருப்தி. ஒரு கல்யாணம் காட்சி இப்படியே பண்ணலாம், ஆனாலும் ஒன்று ஒரு ஐயரை வச்சு பண்ணோன்னா அது ஒரு திருப்தி. அது மாதிரி ஏதோ போயின்னு இருக்க. இவங்களும் இந்து மதம் சனாதன தர்மம்னு பிரச்சாரம் பண்ணி இந்துக்கள்லாம் ஒன்றா வாங்க அப்படின்னு ஒன்று இவங்களெல்லாம் எடுத்துன்னு போவான் அரிசி. அப்புறம் அவங்க எடுத்துன்னு வருவாங்க தவிடு, ரெண்டுத்தையும் போட்டு ஊதி சாப்பிட வேண்டியது தான். அவர் வந்தார். அது இப்போ நானே பயந்தேன்ல, ட்ராக் மாதிரி அங்கே போயிட போகிறேன்னு. திரும்ப இங்கே வந்துடலாம். அவர் உடனே வந்தார். 20,000 வெள்ளைக்காரன் 30 கோடி பேர் ஆள்றான். என்னடா இது? அதான் விவேகானந்தர் சொல்லிட்டு, அவருக்கு முன்னால் விவேகானந்தர் சொன்னார், அவன் எல்லாம் ஒத்த கருத்தில் ஒன்றா இருக்கிறான். ஒரு வெள்ளைக்காரன் ஒஸ்தின்னு அவன் ஸ்ட்ராங்காக நம்புகிறான். அந்த 20,000 பேர் ஆமாம் ஒஸ்தியை நம்புகிறான். நம்மளாலும் 30 கோடி பேர் இருந்தாலும் அவன் நாங்கள் தான்டா ஒஸ்தின்னு 30 கோடி பேரும் அதை நம்புகிறான். ஆமாம் அவன் தான் ஒஸ்தி, நம்ம தான் மட்டும் நம்புகிறான். இந்த எண்ணம் தான் அடிமை. எண்ணம் அடிமைப்படுவத்தொட்டு மீதி எல்லாம் ஜெயிச்சிட முடியுது. அவன் ஒரு வெள்ளைக்காரன் எப்பவுமே ஒஸ்தி தான், அவனை ஜெயிக்க முடியாது, அவன் நம்புகிறான். நம்மள ஒன்று நம்ம லோக்கல் வெள்ளைக்கார பிராமினும் சேர்ந்து அவன் புழுவை நம்பிட்டான். வெள்ளைக்காரன் தான் சொல்லிட்டு உடனே நம்ம எல்லாம் தோற்று போயிட்டோம் அப்படின்னார். அதனால் இருக்குன்னார். அப்புறம் அரவிந்தர் பார்த்தார். சரி இது அப்புறம் காந்தியடிகள்லாம் நல்லா உங்களுக்கு தெரியுது தான், சத்தியாகிரகம்லாம் பண்ணி அப்புறம் காந்திக்கிட்ட போயிட்டேன் நான் இப்போது. அப்புறம் அவர் ஏன் சுட்டு கொண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? பார்க்குறதுக்கு அவர் பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு ஒத்துக்கினார், அதனால தான் சுட்டோன்னு சும்மா நாங்காட்டி அவர் பழிய போட்டேன். அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி ஹரிஜன்கள் கோயிலுக்கு போகிறாங்கன்னா அவங்க காந்தியடிகளுக்கு ரொம்ப நன்றின்னு நினைக்கணும். ஏன்னா 2000 வருஷமாக ஹரிஜனங்கள் சூத்திரர்களை கோயிலில் விடலை. திண்டத்தக்காதல் கோயிலுக்கு வெளியில் தான் நிற்கணும். நந்தனார் கதையிலேருந்து திருப்பாணர்கள் கதையிலேருந்து ஆனாயனார் கதையிலேருந்து இன்னும் அந்த பக்கம் வைணவத்தில் திருப்பாணாழ்வார் திருமழி சேவகர் எல்லாம் பார்க்குறோம். 2000 வருஷத்துக்கு மேலேயே இவங்களை உள்ளே விடவே இல்லை கோயிலுக்கு வெளியில். காந்தியடிகள் தான் ஹரிஜனங்கள் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தி அதுக்கு சிறையெல்லாம் போய் அதில் பிரபலமானவர் தான் பெரியார்லாம். வைக்கம் கேரளாவில் தான் ரொம்ப கடுமை. அப்போ வைக்கத்தில் ஒரு போராட்டம் நடத்தி வைக்கம் வீரர்னு பேர் பெரியாருக்கு. இவங்களாம் யாரும் அரிஜனே கிடையாது. காந்தியடிகள் செட்டியார், இவர் பெரியார் சத்திரியர், நாய்க்கர், ராமசாமி நாய்க்கர். இவங்க தான் போகிறாங்க அரிஜனுக்காக. காந்தியடிகள் சொன்னதை ஏற்றுக்கினேன், எல்லோரும் உள்ள நுழைய விடணும் சொல்லிவிட்டு அப்புறம் நுழைஞ்சாங்க. இன்றைக்கி உண்மையிலே நன்றி நினைக்கணும் காந்தியடிகளுக்கு. இப்போது 2000 வருஷமாக இது இவங்க கடவுள் படைச்சா 4 ஜாதி, இந்த ஜாதி உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு வச்சுன்னு இந்த டைட்டாக வச்சு இந்த பிராமணங்களுக்கு திடீர்னு காந்தி நுழைஞ்சி எல்லாத்தையும் அடித்து ஒடிச்சு உள்ளே நுழைய விட்டு போராட்டம் நடத்தி ஜெயிச்சிட்டா எப்படி இருக்குன்றீங்க? இப்போ நான் பார்க்குறேன், இப்போ நான் ஒரு உண்மை எழுதினாலே அப்படியே நெருப்பு கொட்டுறானுங்க. சின்னதாக ஒரு உண்மையை சொன்னாலே ராமர் நான் பிராமின், கிருஷ்ணன் நான் பிராமின்ற தகவலே வெளில பரப்பாத பார்த்துக்கிறான்.
ராவணன் பிராமின்ற தவளை வெளில பரவ பார்த்துறான். அதை சும்மா எழுதி ராவணன் பிராமின், ராமர் வந்து நான் பிராமின். ஆனால் ராமர் கோயிலில் நிற்க ராவணன் ஜாதி பிராமின் தான் தகுதி, நான் பிராமின் ராமர் ஜாதிக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம். இவ்வளோ தான் சொல்கிறேன். அப்படியே நெருப்பை கொட்டுறானுங்கெல்லாம் பாஞ்சு. அதிலே பார்க்க முடியுது நம்ம எவ்வளோ கோபமாக போகிறான். அவனுக்கு ஜாதியை தொட்ட உடனே அதுக்கு அவ்வளோ கோபப்படுறான். அவனால் வந்து பிராமின் ஜாதியே தள்ளுன்னு சொல்லலை. நான் பிராமினும் பூஜை பண்ணிட்டேன், நான் பிராமினும் பூஜை பண்ணிட்டேன். யார் தகுதிக்குதோ அவங்க எல்லாரையும் விடுன்றதுக்கு அதுவே அவனுக்கு கொதிக்குது. அப்போ இன்னும் காந்தி மேலே எவ்வளோ கோபம் இருக்கும் அதுவும் அந்த காலத்தில். அதனால தான் கோட்ஸே பிராமினை செலக்ட் பண்ணாமல், பிராமின் வந்து ஒருத்தனை கொல்லணுன்னா பிராமினியை செலக்ட் பண்ண மாட்டான், நான் பிராமின் வச்சு தான் கொல்லுவான். பழியெல்லாம் அவனுக்குள்ளே ஆகிட்டோன்ட்டு அதுலேயே ஒரு இதில் நம்ம ஜனங்கிட்ட குட்டிகளை அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். ஒருத்தரை பிடிச்சி அவனுக்கிட்ட காதல் ஓய்வாயின்னு ஓதி பணத்தையும் காசையும் கொடுத்துட்டா அவன் பக்கம் போயிடுவான் நம்ம ஆளுங்க. ஏன்னா கொச்சன்னு இருக்குது நிறைய ஜனம் இல்லையா, வறுமையில் வேறு இருக்குது, காசு கொடுத்தா எல்லாம் போயிடும். யூஸ்வலாக அவங்க இப்படி தான் செய்வான். இருந்தாலும் காந்தி விஷயத்தில் தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் அவனுக்கு கரெக்டாக கோட்ஸேவே பிராமின் கோட்ஸேவை செலக்ட் பண்ணாడు. பண்ணி அவன் போகிறதுக்கு முன்னால் ஆர்எஸ்ல போய் சேர்ந்து அந்த பழி ஆர்எஸ் மேலே போவோம். இப்போது அதில் போய் சேர்ந்து போய் சுட்டு கொண்டான். காந்திக்கிட்ட போயிட்டேன், நான் கோட்ஸே கிட்ட போயிட்டேன். அப்போ நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இப்போ அந்த ஓப்பன் ஃபோரம்லாம் உங்களுக்குலாம் தெரியாது. நீங்கள் இன்டர்நெட்டே வந்துட்டாலும் நீங்கள் எங்கள் அதுவுலலாம் போய் பார்க்க போகிறீங்க. இருக்கிற சீரியல் பார்த்து அழுவுறதுக்கே நம்மளுக்கு டைம் சரியாகுது. நெட்டு உள்ளெல்லாம் போய் எங்கே அழுவுறது. ஆனால் நீங்கள் அது ரொம்ப போகிறதில்ல. உள்ள ஆனால் படித்தவங்க போகணும், இளைஞர்களெல்லாம் போய் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. போனால் ஏகப்பட்ட புழுறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. கோட்ஸே செஞ்சது சரின்ட்டு எல்லா பிராமினும் அதுக்கு ஒத்துக்குறானுங்க. அவன் பிராமின் ட்ரிக்ஸ்ன்னு தெரியாமல் நான் பிராமினும் கூட சேர்ந்துக்கினேன். ஆமாம் என்னதான் இருந்தாலும் பாகிஸ்தான் பெரியது விடக்கூடாது. நான் ஒரு ஆள் தான் அதில் நோய் சொன்னேன். உண்மை இதான். அர்ஜுனில் உள்ளே விட்ட உடனே பிராமின்லாம் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்களா? ஆஹா காந்தி நல்லது பண்ணார், இவ்வளோ கோவம். அதனால தான் பிராமினை விட்டே அடிச்சு தூக்குனான். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் இந்த இடத்துல சொன்னேன். இவனுக்கு போகிற போக்கில் பார்த்தா கோட்ஸேக்கு கோயிலே கூட கட்டுவானுங்கடா இவனுங்க. என்ன இப்போ தான் கோயில் கட்ட போகிறானுங்க. போன வாரம் செய்தி, கோட்ஸேக்கு கோயில் கட்ட போகிறோம், அவர் அஸ்தி எடுத்து வச்சுக்கிறோன்றான். தெரியுதா? இப்போ சொன்னது இப்போ அதையும் சொல்கிறேன். ராவணனுக்கும் கோயில் கட்டுவானு இவனு. ராவணன் பிராமினை தொட்டு நான் ஓப்பன் படத்தில் பார்க்குறேன். ராவணனை போட்டு தூக்குன்னு தூக்குறானுங்க. ராவணன் அவ்வளோ நல்லவன். அதையும் சொல்லிட்டேன். இவனுக்கு போகிற போக்கில் அப்போ ராமர் கோயில் அயோத்தியில் ஒரு முஸ்லீம் சொன்னான், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாததுக்கு காரணம் நாங்கள் இல்லை, ஜனங்க எங்களை தப்பாக நினைக்கிறாங்க, பிராமினுங்க தான் சொன்னான். எங்களுக்கே முதல்ல புரியல. அப்போ எனக்கு அப்புறம் உள்ளே போய் இவங்களுக்கு பண்ணும்போது ஆஹா அப்புறம் தான் புரியுது. ஏன்னா ராமர் நான் பிராமின். அதனால் எவ்வளோ அதை தட்ட முடியுமோ அமுக்கியே தான் வச்சுருப்பானுங்க. கோயில் கட்ட விடாமல் அது பிரச்சனையாகவே வச்சுன்னு கண்டிப்பாக இவங்க ராவணனுக்கு கூட அதே அயோத்தியில் ராவணன் கோயில் கட்டுன்னு டக்கடம் கட்டுருவானுங்க. ஏன் இவங்க எல்லாம் இந்த பிராமின் நான் பிராமின் குரூப்லாம் ராமருக்கு கோயில் கட்ட போகிறோம், உங்கள் ஆசீர்வாதம் வேணும், ஆச்சாரியால் இவங்க தானே இருக்கிறாங்க, இவங்ககிட்ட போய் ஜிஆர் ஆச்சாரியம் இவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் இருங்க நான் சொல்கிறேன் ஒரு நல்லா பார்த்து சொல்கிறேன், அவ்வளோதான். எங்கே சொல்கிறது? இவங்க அவளை தொங்கிக்கின்னு நம்பிக்கின்னு இருப்பாங்க. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ராவணுக்கு கோயில் கட்டினா கூட பார்த்து அப்போ சொல்லுங்கள், ராவணுக்கு கோயில் கட்டுறானுங்களாம் பிராமினுங்க சொல்லு. இதே போல் இது ஒரே கலாட்டால் இருக்குது. அதே போல் காந்தியை சுட்டு கொண்டானுங்க. சுதந்திரம் வாங்கின உடனே சுட்டு கொண்டு அந்த அர்ஜுனை உள்ள நுழைய விட்டால் அதால் தான் சுட்டான்றதுவே வெளியில் வராத பார்த்து நான். சப்ஜெக்டே வெளில வராது இன்றைக்கி யாருக்கான சப்ஜெக்டே கூட அதனால் சப்ஜெக்ட் நம்ம தொடங்கணுன்னா கபகபன்னு நம்மளை அமைக்கிறது பார்ப்போம். ஜனங்கிட்ட பரவிடுச்சுன்னா உண்மை என்ன பண்ணுறது? இந்த காலகட்டத்தில் தான் அரவிந்தர் இந்தியாவுக்கு வரார். வந்து பார்த்து அவருக்கு இந்த காந்தி மெத்தட்லாம் பிடிக்கல. காந்தி என்ன சொல்கிறார்? சத்தியாகிரகம் தான் வலிமையானது, சாத்வீகம் தான் போராட முடியும். அதனால் வெள்ளைக்காரன் நான் அடிப்பண்டான்னு அடித்தா நான் வாங்கிக்குவோண்டான்னு வாங்கிக்கிங்கன்னார். எல்லாம் சிரிச்சாங்க. காந்தி நம்மளெல்லாம் பூந்தி ஆகிட்டு போட்டு வர்றான்னா முதல்ல காந்தி எதிர்ப்பு தான். அவருடைய மெத்தடை எல்லாம் இது கோழைத்தனம், இந்துக்கள்னாலே காதல் மானம் வீரம், சத்திரியர் குரூப்பு போரிடவே பிறந்தது, சத்திரியெல்லாம் போய் சண்டை போடணுன்னா
அவர் சொன்னார், இதனால் தாண்டா தோற்றிங்க. ஏன்னா முஸ்லீம் ராஜா படையெடுத்து வரும்போது சத்திரியை மட்டும்தான் போய் சண்டை போட்டால் மீதி பேர்லாம் வேடிக்கை பார்த்தோம். ஏன்னா நம்ம ஜாதி போர் கடமை கிடையாது அது. சத்திரியர்லேருந்து இப்போ நம்ம இது ஆர்பிசி மாலை பூரா சத்திரியன் தான். இதுலேருந்து எத்தனை பேர் போருக்கு போயிருப்பான்? இவனுக்கு தான் வயிற்று பாட்டுக்கே சரியாகுது. போய் கூலி வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு ஏறு ஓட்டி பொழைச்சினுக்கிறவன் போய் யுத்தத்துக்கு போகணும், எப்படி போவான்? அதனால் இதுலேருந்து ஒருத்தர் 2 பேர் தான் பட்டாளத்துக்கு போகிறவங்களே இருப்பான். அப்படி பார்க்கும்போது எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக போச்சு. ஈஸியாக ஜெயிச்சிட்டானுங்க அவனு. இந்த ஜாதியால் தான் அடிமையானது. இன்றைக்கி எல்லாம் அதெல்லாம் ஒத்துக்கிறான். ஓப்பன் போகிறதுல எல்லாம் பேசுகிறானுங்க. இந்த ஜாதியால் தான் போர் இன்னொன்று சத்திரியங்க வரைக்கும் தான் போய் போர் இன்னொன்ட்டானுங்க பிராமணுங்க. அவங்க தான் அந்த ஜாதிக்கு தான் போடணும். மீதி ஜாதி பேர்லாம் கம்முன்னு இருந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள வரைக்கும் போகிறட்ட அது தேரல, எண்ணிக்கை கம்மியாகுது, அழிச்சிட்டானுங்க. இவ்வளவும் சொல்கிறானுங்க இவனுங்களே. இந்துக்களே இதெல்லாம் விளக்கெல்லாம் சொல்கிறான். ஆனாலும் இந்த கோயிலில் அர்ச்சகர் வேலையிலேருந்து ஜாதியை ஒழிச்சு எடுத்துணுவான்னா அது மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பழக்க வழக்கத்தை அடிமை எடுத்து விட்டு அந்த அதுலேருந்து விடுபடுறதுக்கு முடியல. அந்த புதுமையை புகுத்துறதுக்கு ஜீரணிக்க முடியல, வேறு ஒன்றும் இல்லை. இல்லை சில பேர்லாம் சொல்கிறான், நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஜீரணி கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் எல்லோரும் விட்டு எல்லாம் அரைச்சிடும், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும் மனநிலை, அதனால் விடலான்றான் சில பேர். ஆனால் யாரும் தீவிரமாக அதுக்கு ஸ்டெப் எடுக்கலை. அது ஒரு கொடுமை. அப்புறம் அரவிந்தர் வந்தார். அவர் பார்த்துட்டு இவர் காந்தி எல்லாம் இதெல்லாம் சரியாக வராது சொல்லிவிட்டு புரட்சி மூலமாக நம்ம 30 கோடி பேர் இருக்கிறோம், அவன் 20,000 பேர் இல்லையா? இந்த 30 கோடி அப்படியே பார், 20,000 ஒரு 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 வெள்ளைக்காரனும் 100 பேர் சேர்ந்து அமுக்குனா கூட காலி பண்ணிடலாம். ஒரு வெள்ளைக்காரனுக்கு 100 பேரை தயார் பண்ணி அட் எ டைமத்தில் அப்படியே பாஞ்சு அமுக்கிட்டா ஒரு செகண்டில் எல்லா வெள்ளைக்காரனும் வச்சிடலாம் இந்தியாவில். அவரோட ஐடியா. அதுக்கப்புறம் பார்த்தார், அதெல்லாம் மேலே யாரையும் பாஞ்சு பிடுங்க மாட்டான். கரெக்டாக 20,000 வெள்ளைக்காரனுக்கு 20,000 துப்பாக்கியை ரெடி பண்ணி அவர் அரவிந்தர் ஏக்கம் 20,000 அவர் அரவிந்தரை சொன்னது, அவர் எப்படிலாம் என்னென்னலாம் பிளான் பண்ணார்னு. 20,000 துப்பாக்கியை ரெடி பண்ணிட்டது. அப்புறம் அங்கங்கே வெள்ளைக்காரன் தோற அவன் இவன் இருப்பாங்க இல்லையா, ஒரு வெள்ளைக்காரனுக்கும் 4 பேர் இந்தியர்களை தயார் பண்ணுறது. அப்படி பார்த்தாரு 20,000 பேருக்கு ஒரு 80,000 இந்தியர்கள் தயார்னா போதும். ஏன்னா எல்லா ஜனமும் வந்துட மாட்டாங்க. ஒரு 80,000 இந்தியர்கள் இளைஞர்களை தயார் பண்ணி துப்பாக்கி எல்லாரையும் துப்பாக்கி எடுத்துருந்தோம். ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதனால் எல்லாம் அந்த ஒரு வெள்ளைக்காரனை மட்டும்தான் இவன் ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக அந்தந்த வெள்ளைக்காரனுக்கு அந்தந்த 4 பேர் ரெடியாக இருந்து அட்டாக்னு உடனே பொட்டு சுட்டுணும். சுட்டு 5 நிமிஷத்தில் 20,000 வெள்ளைக்காரனையும் சுட்டுடலாம். அரவிந்தர் ஐடியா சொல்லி ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி எல்லாம் சப்ளை பண்ணிடலாம். அதுக்குள்ளே அவனுக்கு இவங்க ரெடி பண்ணுறதுக்கு இதுலேருந்து லீக் அவுட் பண்ணுறது ஒரு ஆள் இருப்பான்ல, நம்ம ஆள் தான் இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆச்சு. அதனால் இங்கேயும் துப்பாக்கி ரெடி பண்ணின்னு அங்கேயும் போய் உழ வச்சிட்டான். அரவிந்தர் இப்படி ரெடி பண்ணுறாரு. வெள்ளைக்காரங்களாம் துறை ஒன்று நல்லது தான் சொன்னேன், ஜாகிரதையாரு, இது நம்ம ஆளுங்க, இது கை வந்த கலை இல்லையா? அதில் போய் அழகாக வச்சிட்டான். வச்சுட்டு ஒன்று அவ்வளோதான் பிடிச்சிட்டாங்க. அரவிந்தரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அப்புறம் அவர் ஜெயிலில் இருந்தார். அப்புறம் அவர் அரவிந்தருடைய குரு ஒருத்தர் லே அப்படின்னு ஒரு பேர், லேன்னு நினைக்கிறேன் ஒரு பேர், அவர் சந்திக்கிறார். சந்தித்து அவர் சொல்கிறார், நீ ஆன்மீகத்துக்காக வந்தவன், இந்த அரசியல் இதுக்காக வரல, இதுக்குன்னு ஒருத்தர் வந்துட்டார். எப்போது அவர் மூலமாக சுதந்திரம் அடையும் இந்தியா, நீ ஆன்மீக பயிற்சி செய், ஆன்மீகத்துக்கு ஆன்மீக வழிகாட்டு தான் நீ வந்துக்கிற அப்படின்ட்டு சொல்கிறார். அதே ஜெயிலில் இருக்கும்போதே விவேகானந்தருடைய அப்போ விவேகானந்தர் மறைஞ்சிட்டார். விவேகானந்தருடைய ஆன்மா இவரை காண்டாக்ட் பண்ணி ஜெயிலில் இவர் விவேகானந்தரோட பேசினுக்கிறார். பேசி விவேகானந்தர் சொல்லி கொடுக்குற முறையெல்லாம் ஜெயிலில் ப்ராக்டிஸ் பண்ணுறார். ராஜயோக பயிற்சி. இது எப்படி இருக்குது? விவேகானந்தர் சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஜெயிலே உட்காந்து இவர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஒரு நாள் ஜெயிலர் பார்த்தா இவரோட உடம்பு அந்த இடத்துல அப்படியே மிதக்கிற மாதிரி. நான் பயந்து போய் ஓடியா போட்டேன் அந்த ஜெயிலுக்கு. ஒரு மந்திரவாதி இவர் எல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் அதை பற்றி பின்னால் கேட்குறாங்க, உடம்பு அப்படியே அந்த இடத்துல மிதந்துதாமே, அது அந்த ஜெயிலுகிற பார்த்து அலர்னா சொன்னால் அந்த இடத்துல மிதக்கலை, என்னோட ஒரு கால் கட்டை விரல் தரையில் பட்டுன்னு தான் இருந்தது, அந்த ஒரு கட்டை விரலில் ஊனி அந்த உடம்பு கொஞ்சம் லிஃப்ட் பண்ண முடிஞ்சது என்னால், அந்த ஸ்டேஜில் இருந்தேன். அதை பார்த்து தான் பார்க்குறது அந்த கட்டை விரல் ஊனி இந்த கவனிக்காத்து விட்டு அந்த இடத்துல மிதக்குதுன்ட்டு பயந்து போயிட்டான்.
ஒரு விவேகானந்தனை சொல்ல, நீ வந்து அரசியலில் போவாது, ஆன்மீகத்துக்காக போகணும். சரி, அவர் விடுதலையாகி வந்த உடனே நேராக இங்கே பாண்டிச்சேரி, அப்போ பாண்டிச்சேரி ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட், இங்கிலாந்து கவர்மெண்ட் தான் இவர் இது பண்ணிக்குது. மேற்கொண்டு நம்மளுக்கு தொல்லை கொடுப்பாங்கன்னு இங்கே வந்தால் ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டோட அனுமதி பெற்று தான் இங்கே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணணும். அதனால் அவர் ஃப்ரான்ஸுக்கு கிட்டத்தட்ட தப்பிச்சு தான் வரார், வந்து இங்கே வந்துடுறார். இதே போல் பாரதியார் மேலேயும் கேஸ்லாம் போட்டு தமிழ்நாட்டில் இருக்க முடியாமல் அவரும் ஃப்ரான்ஸ், இந்த யாரெல்லாம் பிரிட்டிஷ்காரன் கேஸ் போட்டு ரெடியாக இருந்தானோ அவங்களாம் ஃப்ரான்ஸு பாண்டிச்சேரி கூடன்ட்டாங்க. உடனே அப்புறம் இவங்களாம் ஒன்றா சேர்ந்து பாரதியாரோட குரு கூட அரவிந்தர் தான், அரவிந்தரை கூட தான் இருக்கிறார் பாரதியாரும் நிறைய. அதனால தான் பாரதியார் ஐயராக இருந்தாலும் பிராமணாக இருந்தாலும் புரட்சி பண்ணுறாரு. அரவிந்த ஆசிரமத்தில் வந்து பிராமணிக்கு வந்து சேர்றவங்களும் எப்போவுமே அவர் அரவிந்தர் பிராமின் இல்லை, நான் பிராமின் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பிராமணன் தான் இந்நேரம் ஒரு பிராமின் தூக்கிட்டு இருப்பாங்களே, அவர் எங்கேயுமே அப்படி தூக்கிறதுக்கான அப்படி போடும்போதே அப்படி போடுவார். அவரை பிராமின்னு சொல்லாத அவங்க அப்பா அம்மா சுப்பிரமணிய ஐயருக்கும் அந்த அம்மாவுக்கும் பிறந்தவர்னு போட்டுருவான், எங்கேயாவது ஒரு இடத்துல ஐயர்னு போட்டுருவான். புரியுதா? அந்த ஐயருங்களுக்கு அப்படி ஒரு இது. நம்ம இந்த இது எடுக்கிறோம், ஏற்பகை நாயனார் எடுக்கிறோம். ஏற்பகை நாயனாரை அவர் வந்து நான் பிராமின், அது விக்கிபீடியாவில் போனீங்கன்னா ஏற்பகை நாயனார் வாசி நான் பிராமின் அப்படி இருக்கே இருக்காது. ஏற்பகை நாயனார் வாசி சிவபக்தர். அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சிவன் ஒரு வேதியர் வடிவத்தில் வந்தார், ப்ரீஸ்ட் காஸ்ட் பிராமின் ஷேப் இதில் வந்தார்னா அப்படியே ப்ரீஸ்ட் காஸ்ட் பிராமின் அது அந்த இடத்துல அச்சடிக்கிறேன். ஏற்பகை நாயனார் வாசி நான் பிராமின்னு சொல்ல, நான் பிராமின் சொன்னால் நான் பிராமின் பெருமை போயிடும், அதை சைலண்ட்டாக விட்ருவோம். இப்படி தான் இருக்குது. இங்கே விக்கிபீடியாவில் கூட போய் போட்டுப்பார், டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீஸ்ட் கேஷாக வந்தான்னு தான் இருக்கும். ஒரு ஆள் என்னால் எவ்வளோதான் போராட, ஒன்றும் செய்ய முடியாது. சரி, நம்மளால் முடிஞ்சது இங்கே வர 10 பேருக்கு 20 பேருக்கு வரையும் சொல்லிக்கினே இருக்கலாம், ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாவது புரியட்டு வச்சோம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. சைக்காலஜி தான் அவங்க பண்ணுறது, சைக்காலஜி ட்ரிக்ஸ். அதில் அவங்கள ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப எக்ஸ்பர்ட் அவங்க. அப்படி தான் பாண்டிச்சேரிக்கு வரார். பாண்டிச்சேரியை பாரதியாரும் அவர் பிராமணாக பிறந்தால் கூட நல்ல மீசெல்லாம் வச்சுக்கின்னு அவர் நல்லா தமிழ் மொழி ஆதரிச்சின்னு, சமஸ்கிருதம் தான் தாய்மொழின்னு அப்படிலாம் இல்லாமல் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் எல்லாம் நல்லா ரொம்ப புரட்சிலாம் பண்ணுறார். அப்போ அரவிந்த ஆசிரமத்தில் வந்து பிராமினுக்கு வந்து சேருவாங்களாம். வந்து சேர்ந்துட்டு அப்படின்னா சேர்ந்துக்கணுன்னா அரவிந்தர் வந்து பாரதியார்கிட்ட ஜாடை காட்டுவாரான். என்ன அப்போ வந்துங்கிற பிராமின்னா குடும்பி வச்சுன்னு இருப்பான், பூணூல் போட்டுன்னு இருப்பான். பாரதியார் என்ன அப்புறம் அவன் நைட்டில் தூங்கின்னு இருக்கும்போது நைஸாக போய் அந்த குடிமையை ஒட்ட அறுத்துட்டு, பாரதியார் பண்ணுற வேலை குடிமையை ஒட்ட அறுத்துட்டு அந்த பூணில் கட் பண்ணி எடுத்துன்னு போடுவாரான். பாரதியார் செய்கிற வேலை. அவன் காலிலேருந்து பார்த்தா ஐயோ குடிமை காணும், பூணூல் காணும். அவர் பாரதியார் மரம் வந்து என்னடா குடிமை காணும் பூணூல் காணும், அதான்டா எல்லாம் உங்கள்கிட்ட தானாக போயிடுச்சுடா சொல்லிட்டு நல்லா திட்டு வரான். ஜாதியை வச்சுக்கினே வந்து எப்போ நீங்கள் கடவுளை அடைய முடியும்? பாரதியார் தான் பாரதியார் அந்த மீதி பேர்லாம் கூட ஜாதி இல்லைன்றான். அப்படி ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லைன்னு சொன்னவா நம்மவாதான்ருவான் படார்னு. ஜாதி இல்லைன்னு சொல்கிறவா நம்மவான்னுவான். அப்படி அந்தளவுக்கு ஜாதிக்குது இவனுக்கிட்ட. பாரதியார் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த உண்மையிலேயே அவங்க உள்ளத்துலேருந்தே அந்த ஜாதி தூக்கி போட்டவங்க நல்லா தெரியுது, அவங்களுடைய நடவடிக்கையில் தெரிஞ்சுக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்குலாம் நல்லா புரட்சி பண்ணின்னு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விவேகானந்தருடைய சிஷ்யை இருந்தாங்க, நிவேதிதா, சிஸ்டர் நிவேதிதான். அவங்கள போய் வடக்கில் சந்திக்கிறார் பாரதியார். அவங்கள தான் தன் குருவாக ஏற்றுக்கினார். அவங்க வெளிநாட்டுக்காரங்க, இங்கிலாந்துக்காரங்க. நிவேதிதை என் குருன்னு சொல்லிட்டு அவங்கள குருவாக ஏற்றுக்கிறார் பாரதி. அந்தளவு அரவிந்தர் பாரதியார்லாம் நல்லா புரட்சி பண்ணின்னு இருந்திருக்கிறாங்க. அரவிந்தர் இங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம், 15 வருடமோ என்னமோ அவர் வெளியில் யாரையுமே சந்திக்காமல் அந்த ரூம்லேயே தான் இருக்கிறார். அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துங்கன்னு எல்லாம் வெளி பொதுமக்களை சந்திச்சுதுன்னு 15 வருஷமாக 40 வருஷமானு தெரியல எனக்கு சரியாக ஞாபகம்ல. அவ்வளோ வருஷக்கணக்கில் அவர் சந்திக்காமலே தான் இருக்கிறார். தன் சீடர்களுக்கு மட்டும் சந்திச்சுக்கின்னு எல்லாம் பண்ணுறார். நிறைய இருக்குது அரவிந்தரை பற்றி. இந்த ஈவினிங் டாக்ஸ் வித் ஸ்ரீ அரவிந்தோன்னு இருக்குது, ஆர்கே குப்தான்னு யாரோ எழுதிக்கார், அது வாங்கி படிங்க. அதில் தான் நான் சொன்ன அந்த நிகழ்ச்சி இருந்தது. தலைவலி வந்து 4 விறகடை தலைக்கு மேலே இருக்குதுன்னா அது அதில் இருக்குது. எனக்கு அது ஒரு சந்தோஷம் அதில் நல்லா. அப்புறம் அவர் சொன்னார், இப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, புரட்சி பண்ணன்ட்டு பயந்துக்குன்னு ஓடிட்ட அப்படின்ட்டு. அந்த புரட்சி கும்பல் வந்து இவரை பார்த்து சந்திச்சு கேட்குறாங்க,
ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், வெளியில் போராடுறத விட ஆன்மீகமாக போராடலாம், எண்ணம் தான் அடிமைப்படுத்தின்னு இருக்குது, அதனால் இந்த எண்ணங்கள் மூலமாக இந்தியாவுக்கு விடுதலைக்காக நான் பாடுபடுறேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் நான் விடலை, அந்த எண்ணங்கள் மூலமாக பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 அரவிந்தருடைய பிறந்த நாள் தான் அன்றைக்கி. அரவிந்தர் பிறந்த நாள் அன்றைக்கி கரெக்டாக சுதந்திரமானது. அவர்கிட்ட கேட்குறாங்க, அவள் எப்படி அவ்வளோ கரெக்டாக இருக்குது? அப்புறம் அவர் சொன்னால், அது மட்டும் இல்லை, இது அவருடைய குரு வந்து சந்திச்சார்லே இவரை அந்த இதில் போகும்போது, அவர் அப்போவே சொல்லிட்டாராம், ஆகஸ்ட் 15 நான் 1947 இந்தியா விடுதலை அடைஞ்சிடும். அந்த அளவுக்கு இது தீர்மானிக்கப்பட்ட விஷயம். நீ ஏன் இதுக்காக போய் இப்படி பண்ணுற, நீ முதல்ல உன் கடமையை செய்யணும் அமைச்சார். அப்போவே என் குரு சொல்லிட்டாருன்னு சொன்னார். அப்போவே இந்த டேட்டே சொல்லிட்டார், இந்த நாளில் விடுதலை அடைஞ்சிடும்ன்ட்டு. அப்போ சொன்னார், இதுக்குன்னே ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் மூலமாக தான் விடுதலை அடையும். நீ என்ன பண்ணால் உன் மூலமாக தான் விடுதலை அடையாது, இறைவனுடைய செயல் எல்லாம் அவரும் இறைவன் அனுப்பி வச்சுருக்கார். அப்புறம் தான் புரியுது காந்தியடிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் காந்தியை நல்லா கமெண்ட் அடிப்பார் இவர். காந்தியினுடைய முறைகளெல்லாம் ஒரு பயங்கரமான இவர் இந்த சாத்வீகம்ன்றதை பற்றிலாம் சொல்லுவார். சாத்வீகன்றது அவர் ரொம்ப பயங்கரமாக டெக்னிக் தான் அது அவர் யூஸ் பண்ணது. எப்படி பார்த்தாலும் இந்த ஜனங்களை எல்லாம் போர் பயிற்சி கொடுத்து இவங்களெல்லாம் துப்பாக்கி சண்டை போட வச்சு அது இந்த காலத்தில் நடக்காது. அதனால் அவர் அவ்வளோ அழகாக இது எதிர்ப்பு, இது ஒன்று இப்படி சாத்வீகம்னு எதிர்ப்பு கொண்டு வந்து அவங்கள நல்லா திணறடிச்சு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயந்தான் அப்படின்ட்டு சொன்னார். இவ்வளோ இந்த அளவுக்கு இருக்குது. அப்போது இந்த அம்மா வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வராங்க, அன்னைன்னு சொல்லிட்டு, மதர்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அன்னைன்னுட்டு. அவங்க ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க, அவங்களும் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு. அவங்களுக்கு முதல்ல ஒரு திருமணம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த திருமணம் செஞ்ச ஹஸ்பண்ட் வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவராக இருக்கிறார். அதனால் அவரை டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, நம்மளுக்குள்ளே ஒத்து வராது. வெளிநாட்டில் இதெல்லாம் சகஜம் இல்லையா, டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க பண்ணு அப்படின்னா அவங்களும் அது ஒரு பெரிய விஷயமா. நம்மளாம் உட்காந்து ஓரமாக அழுதும் கிடப்பான். அங்கே வந்து அதெல்லாம் சாதாரண விஷயம், டைவர்ஸ்லாம் பண்ணுவாங்க, திரும்ப கல்யாணம் பண்ணிப்பாங்க, திரும்ப அவங்களும் டைவர்ஸ் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது ஒரு வேடிக்கை கூட சொல்லுவாங்க, யுவர் சைல்டு அண்ட் மை சைல்டு ஆர் பிளேயிங் வித் யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன் சொல்லிட்டு. இது பிரபலமான நடிகை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்க ஃபோட்டோலாம் ஃபேஸ்புக்கில் வந்து போடுறது அதே மாதிரி இது. இந்த மாதிரி பிறந்த பொண்ணு, இவருக்கு பிறந்த பொண்ணு, அப்போ இவங்க 2 பேருக்கு பிறந்த பையன் சொல்லிட்டு ரொம்ப பிரபலமாக இருக்கிறாங்க. அவங்க போட்டு அது இந்த பழமொழியை வந்து ஏற்றி வச்சுருந்தான், யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன். அது கரெக்டாக இவங்க நடந்துன்னு இந்திய பண்பாட்டுக்கு அது கொஞ்சோண்ட ஏடிக்கும், அதெல்லாம் ஒன்றும் சரியாக. அவங்களுக்கு ஃபாரினுக்கு அது வந்து சரியாயிடும். அப்புறம் அந்த மாதிரி ஆன்மீக நாட்டில் உள்ள இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணினாங்க அங்கே. அப்புறம் அவர்கிட்ட அவர் வந்து நான் இந்தியாவுக்கு போகிறேன், மகான்களெல்லாம் சந்திக்க போகிறேன் அப்படின்னோடனே அவங்க ஏதோ ஒன்று கேள்வி கேட்டு அனுப்புகிறாங்க. இந்த கேள்விக்கு ஒரு நீங்கள் அந்த சாமியாரை பார்த்தாலும் இந்த கேள்வி கேட்டு இதுக்கு பதில் என்ன சொல்கிறான்னு கேட்டு குறிச்சின்னு வரணும். அதில் என்னுடைய குரு யார் நான் கண்டுபிடிச்சிடுவேன். அதே மாதிரி அவர் வரார், எல்லோரும் சந்திக்கிறார். அவங்கக்கிட்ட இது மாதிரி என்னுடைய மனைவி வந்து இந்த ஒரு கேள்வி கேட்க சொன்னாங்க சொல்லிட்டு கேட்டு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ அதை குறிச்சின்னு வரார். அதே மாதிரி அரவிந்தரை சந்தித்து அதே மாதிரி கேட்குறாரு, அவரும் பதில் சொல்கிறார். அதையும் குறிச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் படித்து பார்த்துட்டு அரவிந்தர் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கிளம்பி இங்கே வந்துடுறாங்க ஆசிரமத்துக்கு. வந்து அப்போ வந்தவங்க தான் அவங்க 90 வயசு வரைக்கும் கூட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 90 வயசு அரவிந்த ஆசிரமத்தில் அவங்க அன்னைன்னு அவங்கள மதர்னு அரவிந்தர் தான் பேர் வைக்கிறார், மதர். அப்புறம் அவர் 2 பேருமே இருக்கிறாங்க, 2 பேருமே தியான பயிற்சிலாம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் பிரிஞ்சிடுறார். அவங்ககிட்ட இந்த டைவர்ஸ் வாங்கிட்டு நீ இதுலேயே இருந்துரு சொல்லிவிட்டு நான் வெளிநாட்டெலாம் போக வேண்டியது, சுற்ற வேண்டியது, நான் இன்னும் நிறைய பேரை பார்த்துன்னு வரேன் சொல்லிட்டு அவரும் டைவர்ஸ் பண்ணிடுறார். அவங்களுக்கு சுதந்திரமாக ஃப்ரீயாக இருக்குன்னு டைவர்ஸ் கொடுத்துட்டு அவர் மேற்கொண்டு ஆன்மீக பயணமாக நிறைய எல்லா இடத்துக்கும் போயிட்டு பார்த்துன்னு வர்றார். அவங்க அன்னை வந்து சேர்ந்தவங்க தான் அரவிந்தர் குருவாக ஏற்றுக்குன்னு நிறைய ஒரு நல்ல ஒரு விஷயம். அவங்க அரவிந்தர் அன்னை சமாதி அங்கே இருக்குது இல்லையா, அதில் அவர் அரவிந்தர் ஃபோட்டோ கூட அந்த ஒரு சமாதி அடைஞ்சனால அந்த ஒளி அவரை சுதுன்னு இருக்குது. அந்த ஃபோட்டோ கூட போட்டிருக்கிறாங்க அந்த புத்தகத்தில். கம்ப்ளீட்டாக வெள்ளையாக ஒயிட்
அப்படியே ஃபோக்கஸ் லைட் அடிக்கிற மாதிரி அடிக்குது லைட்டு. அது ஏதோ 3 நாளோ 1 வாரமோ அடிச்சுட்டு இருந்தது தான். அது வரைக்கும் அவருடைய உடம்பு அடக்கம் பண்ணாமல் வச்சுருந்தேன். அப்புறம் அந்த ஒலி கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சதுக்கப்புறம் தான் அடக்கம் பண்ணுறேன். அன்னை தான் அதுக்கப்புறம் அவங்க தான் ரொம்ப நாள் இருக்கிறாங்க. அவங்க இருந்து தான் அந்த ஆசிரமத்தை வளர்த்து நல்லா கொண்டு வந்து உலகத்தில் எல்லா நாட்டிலேருந்தும் ஒரு பொடி மண் எடுத்துன்னு வந்து ஆரோவில்லேன்னு உருவாக்குறாங்க. அதில் வச்சு இந்த இடம் வந்து இந்தியாவுக்கு சொந்தம்னு இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கும் சொந்தமில்லாத ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரோவில் எல்லா நாட்டுக்காரங்க ஒத்துக்கிறாங்க. ஃப்ரான்ஸும் அப்போ ஃப்ரான்ஸ் கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஃப்ரான்ஸும் ஒத்துக்குது, இந்தியாவும் ஒத்துக்குன்னு அப்படி தான் அந்த இடத்த ஆரோவில்ல உருவாக்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களும் இல்லை அவங்க அப்படின்ட்டு. அவங்களுடைய சிறப்பு நிறைய நல்லா இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, மகா சரஸ்வதி நான் தரிசனம் பண்ணியிருக்கிறேன், மகா கணபதி தரிசனம் பண்ணேன், அவங்களாம் உண்மை இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அரவிந்தர் சொல்கிறார், கடவுள் உலகம் இருக்கிறது, கடவுள்கள் உலகம் இருக்கிறது, கடவுள்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னார் அரவிந்தரை சொன்னார். அப்போ ஒருத்தர் கேட்குறார், ஒரு கடவுள்கள் உலகம் இருக்குதுன்னா அந்த கடவுள்லாம் எப்போ தோன்றுனாங்க, எப்போ மறைவாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், அப்படிலாம் இல்லை, அவங்க தோன்றதும் கிடையாது, மறையிறதும் கிடையாது, அவங்க எப்போவுமே இருக்கிறாங்கன்னார். இவங்களால ஒன்று ஜீரணி, அது எப்படி எப்போவுமே எப்படி இருக்க முடியும் இல்லையா? எது ஒன்றும் 10 கோடி ஆண்டுக்கு முன்னால் தோன்றினாங்கன்னு சொல்லு இல்லையா, தோன்றி இருக்கிறாங்கன்னு சொல்லு, அவங்க எப்பவுமே இருக்கிறதுன்றது எப்படி முடியும்? ஏதாவது ஒரு காலத்தில் தோன்றி இருக்கணும்ல அப்படின்னு சொன்னார். அப்போ தான் இவர் சொன்னார், அரவிந்தர் சொன்னார், அப்படி இல்லை, அவங்க தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது, அவங்களாம் எப்பவுமே இருக்கிறவங்க தான். நம்ம இந்த உலகத்தில் நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயமும் நம்ம ஒரு விஷயம் எடுத்தால் அதுக்கு தோற்றம்னு இருக்குது, அதுக்கு முடிவுன்னு இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் இதுலேயே நம்ம பழகிட்டு நம்ம மனநிலை, நம்ம வாழ்க்கை, நம்ம உடம்பும் எடுத்துக்கினாலும் பிறக்குது, கொஞ்ச நாள் வாழ்ந்து அப்புறம் மறையுது. அப்படி எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கினாலும் இதில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எதுனா ஒன்றுன்னா அது ஏதோ ஒரு பூனாலும் அது இப்போ பூத்து இருக்குது, அப்புறம் 2 நாள் கழிச்சு வாடினா அப்புறம் அது காஞ்சி போயிடும், அப்புறம் அது பொடி பொடியாக போய் மண்ணோட மண்ணாக போயிடும். நம்ம இப்படி தோற்றம் மறைவுங்கிற இந்த விஷயம் கூடவே நம்ம உருவாடின்னு இருக்கவே, தோற்றம்னே ஒன்று இல்லாமல் மறைவும் இல்லாமல் எப்பவுமே இருக்கிற விஷயன்றது புது விஷயமாக நம்ம மனசில் போகும்போது அது ஜீரணிக்க முடியாமல் திணறுது நம்மளால். அது எப்படி இருக்க முடியும்ன்றோம். இதுதான் காரணமே தவிர உண்மையிலேயே எப்படி மாணிக்கவாசகர் இது பண்ணார் இல்லையா, மார்கழியில் தான் நான் பண்ணார். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெருஞ்சோதியை என் பாட கேட்டேயும் வாட்டடங்கண். ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாதுன்னார். ஆதின்னா தோற்றம், அந்தம்னா மறைவு. தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லைன்னா மாணிக்கவாசகர் சொன்னது சரியாகுது இல்லை, சிவபெருமானே உனக்கு ஆதின்ற இப்போ தான் நீ தோணுன்னு சொல்ல முடியும், எப்பவுமே இருக்கிற, இதுதான் முடிவுன்னு ஒன்று கிடையாது, நீ எப்பவுமே இருக்க போகிற, ஆதியும் இல்லை உனக்கு அந்தமும் இல்லைன்னு சொன்னார். பத்தியா அரவிந்தரும் அதான் சொன்னார். அவங்களுக்கு கடவுள்களுக்கு தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது, எப்பவுமே இருப்பாங்க அவங்க. நம்ம இதில் பழகிடவே நம்மளால் ஜீரணிக்க முடியல, அது எப்படி இருக்க முடியும்ன்றோம். இவ்வளோ தான், கொஞ்சம் சிந்திச்சா நம்ம இதில் பழகிடுச்சு, நம்மளுக்கு மனசு பழகப்பட்டது சொன்னால் தான் நம்மளால் ஏற்றுக்க முடியும். பழகாத புதுசாக ஒன்று சொல்கிறோம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அது உண்மை தான். எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய மகான். இப்போ இந்துக்கன்றவங்க இந்துனுடைய உண்மைகளை பரப்புறவங்க, இந்த உண்மைகளை எவ்வளோ இதே வளரணும் 30 கிலோமீட்டர் தானே இருக்குது. திரும்ப ஒரு ஃபோட்டோவை கொடுத்துட வேண்டியது, இதை ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கா, நீ நினச்சதெல்லாம் நடக்கும். இப்படியே போய் நிற்குது. நீ ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கா, உனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், உனக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். இவ்வளோ தான். அது வெறுமனே கேட்டதெல்லாம் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்காக மட்டுமே ஆகிப்போச்சு ஆன்மீகம். கொஞ்சம் தாண்டி போனால் ஒரு ஐயரை வச்சு கதாகாலட்சம் பண்ணு. அவர் ஐயர் வருவார், அவர் ராமர் நான் பிராமின்னு சொல்ல மாட்டார், ராவணன் பிராமின்றதையும் சொல்ல மாட்டார். படுபாவி ராவணன்வார், ஆனால் பிராமின்னு சொல்ல மாட்டார். ராமர் மொகான்வார், அவரை நான் பிராமின்டான்னு சொல்ல மாட்டார். அவரை வச்சு எல்லாத்தையும் பண்ணிடுது. அப்போ அவங்க எதை சுருக்கணுமோ சுருக்கி, எதை பெருசாக்கி இப்படியே எடுத்துன்னு போகிறான். போயிட்ட உடனே சுத்தமாக சமய உண்மைகள் இன்னை வரைக்கும் நம்ம ஜனங்கிட்ட கிடைக்கவே இல்லை. சமய உண்மையில் கொடுத்தா கண்டிப்பாக கேட்பாங்க, நீங்கள் எல்லோரும் என்ன
பாராட்டெலாம் ஃபஸ்ட்டாக வந்து உட்காந்துக்கிறீங்க. சாதாரண களை எடுக்கிறவங்கலேருந்து பெரிய ஆஃபீஸர் வரைக்கும் வர்றீங்கன்னா எல்லாமே கேட்குறது தானே வரீங்க. உங்களால் அது கேட்குறது விருப்பம்ன்றது இருக்க தானே செய்யுது மக்கள்கிட்ட. என்ன தான் டிவி சீரியல், என்ன தான் சினிமான்னா கூட இதுக்குன்னு ஒரு குரூப் இங்கே வருது. இங்கே வரா மாதிரி மற்ற இடத்துக்கும் போகுது. நிறைய மக்கள் அங்கங்கே போகிறாங்க ஆன்மீக பிரச்சார இடத்துல, இல்லைன்னு சொல்லலை. திருவண்ணாமலை பௌர்ணமின்னா அவ்வளோ கூட்டம் போகுது. அந்த கூட்டத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த உண்மைகளை சொல்லி அவங்கக்கிட்ட எடுத்து போய் சேர்த்தா தானே. அதுக்கெல்லாம் பண்ணுறதே கிடையாது. சும்மா அப்படியே பிளைண்டாக இது வச்சுக்க ஒன்று நல்லா நடக்கும், அவங்கள இது பண்ணிக்கணும். அவங்களும் அந்த கருத்துக்களை கோட்டை விட்டுட்டு மீதியை அப்படியே எடுத்துக்கிறது. அரவிந்தர்கிட்ட பிரச்சாரத்தை பற்றி கூட கேட்குறாங்க. பிரச்சாரம் பண்ண ஏன் பிரச்சாரத்தில் கூட அவருக்கு அவ்வளோ நம்பிக்கைலாம் இல்லை. அரவிந்தர் போய் எங்கன்னா பிரசங்கம் பண்ணார், பிரச்சாரம் பண்ணாருன்னு கூட நீங்கள் ரொம்ப பார்த்துருக்க முடியாது. அவர் சொல்கிறார், ஜனங்க எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் எடுத்துப்பாங்க. நீ ஒரு நாளெல்லாம் உட்காந்து அரிச்சந்திரன் கதை எவ்வளவோ சொல்லி முடிச்சு அதனால் உண்மை பேசணும்னு நீ சொன்ன, அவன் என்ன எடுத்துப்பான்னா, அரிச்சந்திரன் மாதிரி உண்மை பேசுனா அரிச்சந்திரன் மாதிரியே ராஜாவாக இருந்து கடைசியில் சுடுகாட்டு வெட்டியானதாண்டா போகணும். அந்த எதிர்மறை கொள்கை தான் ஜனங்க எடுத்துப்பாங்க. இது எப்படி இருக்குது? அவ்வளோ துல்லியமாக ஜனங்களை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதனால் பிரச்சாரத்தில் இப்போ நம்பிக்கை அவர் அது நம்பிக்கையில். சரி, எப்போ பார்த்தாலும் நல்ல பயிற்சி கொடுத்து ராஜயோக பயிற்சி 3 வேளை நாடு நல்ல சாப்பாடு போட்டால் வேலை கிடைக்காத பசங்களெலாம் கூப்பிட்டுக்கலாம், எல்லாம் வந்துடுங்க. 3 வேளை சாப்பாடு போட்டு நாடு சுற்றி பயிற்சி செய், உன்னை ராமராமன் பஜன் பண்ணு, வசி ஜெபம் பண்ணு, இப்படியே பயிற்சி கொடுக்கலாமில்லன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரை கொடுக்கலான்னு தான் அந்த மாதிரி கொடுத்து பார்த்தாரான். ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணி அவன் உடம்பு மட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக ஷைனிங் ஆகிட்டானுங்க. ஆனால் பார்த்தா உள்ள மனசு வந்து மாறவே இல்லை, அப்படியே தாங்கிறானுங்க. அதனால் அதை கழிச்சிட்டேன்னாரு. இது வந்து வேஸ்ட்டு. அது உடம்பு மட்டும் நல்லா கொண்டு வருது. அப்படியே தியானம் இது பண்ணி விடிய காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கெலாம் குளிச்சுட்டு அந்த அதிகாலை தியானம் எல்லாம் பண்ணி ஒரே அந்த இதுலேயே வைக்கிறது. அவங்க ஒரு பூஜை புனஸ்காரம் ராமநாமம் புஸ்தகம் படித்தா கூட நாயன்மார்கள் ஆழ்வார்கள்னு அப்படி 24 மணி நேரம் அப்படி ஆன்மீகமாகவே இருக்க வைக்கிறது. அப்படி ஒரு 20 பேரை பண்ணி பார்த்தா எல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே சும்மா தெய்வீக கலையாக மாறிட்டானுங்க. ஆனால் மனசு மாறிச்சான்னு பார்த்தா மனசு மாறவே இல்லைன்றார். மனசு மாற வெறும் உடம்பு மட்டும் மாறிடுச்சு அவங்களுக்கு. அப்போ அதுவும் வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதை கழிச்சிட்டேன் நான். இது எப்படி இருக்கு பாரு, எவ்வளோ தூரம் டீப்பான ஒரு ஆன்மீகவாதி பாருங்க அவர்ல. அந்த அளவுக்கு ஒரு அப்புறம் இறைவன் அவதாரம் இதை பற்றி அவர் சொல்லார். இறைவன் இன்னும் ஒரு வாட்டி கூட இறைவன் அவதாரம் எடுத்து வந்ததே கிடையாது பூமிக்குன்னு சொல்லிட்டார். அப்போ இவங்களாம் நம்ம பெருசாக நாங்கள் இறைவனே தான் வந்துக்கிறாரு, கடவுளே தான் அவதாரம் அப்படின்னா, கடவுள்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் இறைவன் வந்ததில்லைன்னார். என்னடா கடவுள்கள் வந்துக்கிறாங்க? அதனுடைய ஒரு கடவுள் வந்து ஒரு இறைவன் வந்து ஒரு கடல்னா அவதாரங்களும் ஒரு அலை மாதிரி தான். அவ்வளோங்க. அவங்க வந்து ஒரு அலையை தான் ஏற்படுத்திட்டு போனாங்க. அதனால் முழு அளவில் மக்கள் வந்து மாற முடியல. அப்போது நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க? நான் என்ன முயற்சி பண்ணுன்னா, ஒரே ஒரு வாட்டியாவது இறைவனே இந்த உலகத்துக்கு வர வைக்கணும். ஒரே ஒரு தடவையாவது இறைவன் இந்த உலகத்துக்கு வர வைக்கணும். அப்போ வந்தால் பிரச்சாரமே தேவையில்லை. அந்த இறைவன் வந்தால் இறைவன் ஒளியிலேயே தானாகவே எல்லாரும் புனிதமாக அணிஞ்சிடுவாங்க. இவன் எது சொன்னால அந்த சமந்தரோடைய கதை, எவ்வளோ பெரிய பாவுக்கும் பெரிய நெருப்புக்கு ஈரம் இல்லைன்னு சொல்லிட்டு நீயும் வந்து கலந்துக்கலாம். அந்த மாதிரி ஜோதியில் கலந்துட்டு போயிட்டார் இல்லையா? அந்த இடத்துல என்ன பாவம் புண்ணியம் என்ன வேலை செஞ்சுது, அவங்க என்ன பயிற்சி செஞ்சாங்க, செஞ்சதுக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகணும். எங்கேயுமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. போய் அந்த இதில் நமச்சிவாய் சொல்லி நீயே வந்து கலந்து கூட்டு போயிட்டார்ல. ஜோதியில் கலந்து சாதாரண விஷயம் இல்லை. ஜோதியில் கலக்க வச்சுக்கிட்டுன்னே போயிட்டார், விபச்சாரம் செஞ்சுருந்தவங்கள. இது எப்படி இதை தான் அது இப்போ அரவிந்தர் அதான் சொல்கிறார். இறைவன் ஒரு முறையாக வந்துட்டால் யாரும் பாவி புண்ணியம் கர்மா பல வினை தேவையே இல்லை. இறைவன் ஒரு முறையாவது உலகத்துக்கு வந்துட்டா தானாகவே எல்லோரும் புனிதமானவர்கள் ஆகிடுவாங்க. அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிங்கிறேன். இறைவன் ஒரு முறை கூட வந்தது கிடையாது. அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறார்.
ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவங்க கண்டுபிடிப்புகள்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் ஒரு ஜனங்களுக்கு சுவாரஸ்யமாக கேட்குற மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஏதாவது ஒரு கதைங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் தோஷங்குது உனக்கு அந்த கோயிலில் போய் இதை பண்ணு, ராகு தோஷங்குது அதை பண்ணு, இது அதுவும் உண்மை தான். அதுவும் கைட் பண்ண வேண்டியது அந்தந்த கோயிலினுடைய சிறப்புலாம் இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதோடு நிறுத்திக்கினா அவ்வளோதான், ஆன்மீகம்னு போயின்னே இருக்கிறான். அவர் பார்த்தா கீழே வந்து அடிபட்டுடுச்சு, அவருக்கும் காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஜனங்களை சந்திக்க ஆரம்பித்தார். இது ஒரு சாக்கா வச்சுன்னு மற்றவர்களும் போய் அவரை சந்திக்க அனுமதித்தார். அது வரைக்கும் அவரை அனுமதிக்கலை. அப்போ சொன்னார் என்னன்னா, இந்த ஸ்பிரிட்ஸுங்க தான் தள்ளிடுச்சு, ஆவிங்க தான் தள்ளி விட்டுடுச்சு, தீய ஆவிகள் கீழே தள்ளி விட்டு ஃப்ராக்சர் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு சொன்னார். அப்புறம் நீங்கள் ஏன் அதை எதிர்க்க முடியாதா, நீங்கள் ஏன் அது பண்ண முடியாதான்னு. அதாவது ஒரு ஆச்சரியமான விஷயம், இந்த ஸ்பிரிட்ஸுங்களுடைய பேக்ரவுண்ட் பவர் என்னான்னு நான் பார்த்தேன். இதுங்களுக்கு என்ன பவர், பேக்ரவுண்ட் பவர்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அதிர்ச்சியாக இருந்தது. என்னன்னா, அதுங்க பேக்ரவுண்ட் பவரும் கடவுள் பவர் தான், இறைவனுடைய பவர் தான் அதுங்க பின்னாலே இருக்குது. இது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னார். அதால் தான் அதுங்களை ஒன்றும் செய்ய முடியல என்னால். தீய சக்திகள் தான் வந்து தள்ளி, உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஜாதி இல்லைன்றவங்கள பிடிச்சி தள்ளிச்சுன்னா அது என்ன ஆவியாக இருக்கும்னு உங்களுக்குலாம் தெரியுது. அதனால் அதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் உண்மை. அரவிந்தர் அதெல்லாம் சொல்கிறார், எப்படி இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. உருட்டு மிரட்டுற ஆவிங்க, பிடிச்சி தள்ளுற ஆவிங்க எல்லாம் சாமிகள் கூட தெரியும். அதை ரொம்ப அவரும் பேஸ் பண்ணல. அவரோட பாத்ரூமில் விழுந்து இப்போ முதுகு ஃப்ராக்சர் ஆகிடுச்சுல்ல, அது என்னன்னு அவருக்கு தான் தெரியும். ஆனால் அவங்க ரொம்ப சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம சாதாரண மக்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் இதையும் சொன்னோன்னா இவனே இருக்கவனே பயந்து விதிரிப்பு அழகி போய் கிடக்கிறான். அவ்வளோ ஒரு மகானே சொல்லிட்டார் ஆவிக்குது சொல்லிட்டு வந்து ஊதி விடு சாமி, எனக்கு ஆவி பிடிச்சின்னு, பேய் பிடிச்சி, பிசாசு பிடிச்சி. பேய் ஓட்டுற மந்திரம் கூட எனக்கு தெரியும். முஸ்லீம் பிசாசு பிடிச்சின்னா ஒன்றா தைரியமே கேட்டுனுவாங்க. நானும் யாராவது ஒரு முஸ்லீம் பேய் பிடிச்சிட்டுன்னு வந்தவங்க அது வரட்டி காட்டலாம், நானும் காணுறேன். யாரும் அதெல்லாம் இட்டுனே வர மாட்டாங்க. உண்மை சொல்லி கொடுத்துட்டாரு எனக்கு. சங்கிலி சுவாமிகள்னு சொல்லிட்டு ஒரு சித்தர், நேராக வந்துலாம் சொல்லலை, சித்தர். அவர் அந்த ஆன்மீக இதில் அவரை நான் போய் சந்தித்த உடனே அவர் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. எது மந்திரம் சொன்னால், முஸ்லீம் ஆவிங்கெல்லாம் தொல்லை பண்ணாது அப்படி. அந்த மந்திரத்தை வச்சுக்கிறேன் நானும். என்னமோ அப்படியே பாரு, எங்கேயாவது ஒரு ஆட்டம் வந்து நான் பாய் வந்துடுறேன்டா, அந்த பாய் ஆவி பிடிச்சிக்கிறேன்டான்னு சொல்லிச்சியா, புஸ்கன்னு எடுத்து விட்டுலாம். அந்த மந்திரம் பக்கையாக பறந்து போய் யாராவது மாதிரி இது வரைக்கும் எட்டுன்னு வரல. அது கொஞ்சம் இந்த மயில் இறகு, கொஞ்சம் சாம்பிராணி, சாம்பிராணி இதெல்லாம் ரெடியாக இருக்குது. மயில் இறகு தான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுன்னு அதை ஓட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு உட்காரது இடம் கிடைக்காது. ஜேன்னு அங்கே ஒன்று சுற்றி நாடுறத, இங்கே ஒன்று சுற்றி நாடுறத. விட்றா, என்னை பார்த்துறேன்டா, என்னை வரட்டிடுவாடா நீ அப்படின்றதும், ஐயோ அடிக்காத வலிக்குதுன்றதும். அதுங்களுக்கு தனியாக சோறாகி போட்டு சங்கிலியில் கட்டி போட்டு இடம் பத்தாது. ஆனால் இது உண்மை. எல்லாம் உண்மை தான், அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அவர் தான் அரவிந்தர். அதை இப்போ எவ்வளோ பெரிய மகான், எவ்வளோ பெரிய விஷயம். அன்னை வந்து சாதாரணமானவங்களா, அவங்களும் அன்னைக்கு அவங்களுக்கு வர கூட்டம்தான் நிறைய. அவங்களுக்கு வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்தால் கூட அந்த மலர்கள் தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா பூவும் கிடையாது. அவங்களுடைய குணநலங்க ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தான் அந்தந்த பூ ஆசீர்வாதமாக கொடுக்கணுன்றது அவங்களுடைய கொள்கை. அப்போ எல்லாம் வரிசையில் வராங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த தட்டில் எல்லா வித பூ வச்சுருப்பாக்கலாம். அப்போ அவங்கவுங்களுக்கு வேறு பூ கொடுப்பாக்கலாம். உங்களுக்கு இந்த பூ அது யார் ஒன்றா கொடுத்துடலாம், நம்ம கூட கொடுத்துடலாம். அவங்க விசேஷம் என்னன்னா, ஒரு வாட்டி ஒரு பூ வாங்குறான்ல, ஒருத்தனுக்கு வந்து சாமந்தி பூ கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து மல்லிகைப்பூ கொடுப்பாங்க.
ஒரு வாட்டி சாமந்தி வாங்கி ஒரு வாட்டி மல்லிகைப்பூ வாங்கினவன் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, அவ்வளோ ஜனம் கிடுகிடுன்னு லைனாக அனுப்பினே இருப்பாங்க, எடுத்து கொடுத்துனே இருப்பாங்க. சாமந்தி வாங்கணும்னு கரெக்டாக சாமந்தி தான் போகுமா, மல்லிகைப்பூ வாங்கணும் கரெக்டாக மல்லிகைப்பூ தான் கொடுப்பாங்க. டெஸ்ட் பண்ணிலாம் பார்த்துறாங்க, எப்படியோ வந்து வாங்கி பார்த்துறாங்க. யாருக்கு என்ன பூ கொடுத்தாங்களோ கடைசி வரைக்கும் அந்த பூ தான் கரெக்டாக கொடுப்பாங்களாம். அதுவும் குயிக்காக கடன்னு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம், கரெக்டாக அந்த பூ தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஆற்றல் எவ்வளோ பெரிய. அவங்களெல்லாம் நம்ம எப்படி நினைக்கணும், கிரேட்டாக இல்லையா? இதே பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஆசிரமத்தை எப்படி வச்சுருந்துரும், நான் இங்கே வரேன், அவங்க ஆசிரமத்தை எவ்வளோ புனிதமாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி வேலை பண்ணலாமா? எவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவங்க மறைவுக்கு பிறகு அந்த ஆசிரமம் யார் கையில் போய் மாட்டிக்கிது போகிறோம். இந்த இடம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, ஏன் இப்படி நடக்குது? எவ்வளோ இப்போ நான் சொன்ன விஷயமே உங்களுக்கு புதுசாக இருக்கும். இங்கே தான் யாரும் ஆசிரமம் போவீங்க, அரவிந்தருக்கு போயிட்டு வந்து தவிர யாரும் அவருடைய சரித்திரம், அவங்க கொள்கை என்ன, அதெல்லாம் ரொம்ப படிச்சிருக்க மாட்டீங்க. அவங்களுடைய பிறந்த நாளுக்கு எழுதி கொடுத்தா அவர் இருந்த அறைக்கு விடுறாங்க, இதெல்லாம் உண்டு, எல்லாம் போய் வந்துருப்பீங்க. அவங்க நிலை ஸ்டேஜ் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ், இது சாதாரண விஷயம் இல்லை. எப்படி அப்போ எப்படி அந்த ஆசிரம நிர்வாகம் பண்ணுறவனுக்கு எப்படி பயம் இருக்கணும், பக்குன்னு இருக்கணும். இறை அச்சம்னார், அதை தான் முகமது நபி. இறை அச்சம் இருந்து நீ எதையுமே செய்யணும், இறை அச்சம் இல்லாமல் தொட்டு தான் பாவம் செய்கிறா. அப்போது இறை அச்சம் இல்லாதவன் கையில் போய் மாட்டி, நிர்வாகம் என்பது அவனுக்கு கையில் போய் மாட்டினோன்னு அந்த இடத்துல போய் இப்படி நடக்கலாமா? இவ்வளோ புனிதமாக வாழ்ந்து, இந்த அளவுக்கு தியாகமாக வாழ்ந்து, இவ்வளோ பெரிய உண்மைகளை சொல்லி. நான் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் இப்போ தான் போயிருக்கிறேன், ரொம்ப போனதெல்லாம் இல்லை. புத்தகத்தெல்லாம் படிக்க அப்புறம் உண்மைகள் தெரிகிறது. இந்த அளவுக்கு நம்ம சாமிகளும் அப்போது இதழில் எழுதியிருந்தார் அரவிந்தரை பற்றியும். ஏன் அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எப்படி இவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு செயல் போய் இவ்வளோ புனிதமான இடத்துல நடக்கலாமா? இது ஏன் நம்ம நாட்டில் நடக்குது இன்னமும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. திரும்பவும் இதே தான் செய்கிறாங்க. இந்த இந்து அமைப்புகள்ன்ற பேரில் இருக்கிறவங்க திரும்ப போய் இந்த கெடுதி பண்ணுறவனுங்களை காப்பாற்றி விடுறாங்க. அந்த சஃபர் பண்ணுற அந்த அனுபவித்த அந்த ஜனங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆறுதலான விஷயம், எல்லா ஜனங்களும் பந்து நடத்தி காட்டினாங்க. அந்த மிரட்டெல்லாம் இல்லாமல் தானாக கடை சாத்திரம். அரசியல்வாதி பந்து நடத்தினா அது வழி வேறு, கடை சாத்தினா கடை ஆட்சி ஓடிப்போன்னு நல்லா சாத்திடுவான். இந்த ஒரு பந்து தான் எனக்கு தெரிஞ்சு சின்சியராக அவன் சாத்திரம். எனக்கு அவ்வளோ வெறுத்து போயிருக்குது. அது ஒன்று தான் ஆறுதலான விஷயம், ஜனங்களுக்கு ஒரு இது இருக்குது. ஆனால் இது ரொம்ப வருத்தமான ஒரு எனக்கு விஷயம். இப்படி நடக்கக்கூடாது. இதெல்லாம் பார்க்க தான் நம்மளுக்கு இங்கே எதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பின்னால் நம்மளை சமாதியில் வச்சுட்டு இவனுக்கு அடிக்காத குத்து அடிப்பானுங்களா, நம்ம இதெல்லாம் வேடிக்கை பார்த்து இருக்க வேண்டியது இருக்குமா நம்ம தலையெழுத்துன்னு கூட அப்பப்போ எனக்கு டவுட் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக வருது. இவ்வளோ பெரிய மகான் இருந்த இடம், அவங்க 2 பேரும் இவ்வளோ சிறப்பாக இருந்து ரொம்ப நாள் கூட இல்லை, இப்போ தான் 50 வருஷம்தான் இருக்குது. அரவிந்த் ரமணர் சமாதி ஆகி அடுத்த வருஷமே அவர் சமாதி ஆகிறார் பொழுது, 1 வருஷம்தான் கேப்பு. அதனால தான் சரி உங்ககிட்ட அரவிந்தரை பற்றி இது எல்லா இடத்துலையும் ஓடினே இருக்குது. அதனால் அந்த உயர்வையும் சொல்லணும். நம்ம அந்த ஆசிரமத்துக்கு ஆதரவு கொடு, இந்து மதத்துக்கு ஆதரவு கொடுன்ற பேரில் உங்களை தப்பாக டைவெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டக்கூடாது மக்கள். இது சாமியாருங்க விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அது என்னது அது, அதெல்லாம் சும்மா. அப்புறம் எப்படி சாமியார்? உண்மையை விட்டு கொடுக்கூடாது, நியாயம் தர்மத்தை விட்டு கொடுக்க, அவ்வளோதான். அது என்ன சாமியாராக இருந்தால் ராவணன் போலி சாமியார் வேஷம் போட்டு தான் சீதாபுரம் எடுத்துக்கின்னு போனான். அதனால் எனக்கு கொஞ்ச நாளாக அது அப்படியே மனசில் ஓடி இருந்தேன். இவ்வளோ பெரிய ஒரு மகான்கள் இருந்த ஒரு தவம் செய்து சமாதியில் இருந்து இவ்வளோ பெரிய உண்மைகளையும் சொல்லி இப்படி இருக்கிறவங்களுடைய ஆசிரமத்தில் போய் அதை முன்னாடியே அரசல் பொரசலாக சொல்லுவாங்க. சரி, அவங்க ஃபாரின்லேருந்து வரவங்க ரொம்ப அவங்க ரொம்ப செக்ஸில் ரொம்ப அவங்க கட்டுப்பாடாலாம் இருக்க மாட்டாங்க. அதனால் ஏதோ அவங்க பண்ண இருக்கிறாங்க பொழுதுன்னு நான் நினச்சிருந்தேன். நான் கண்ணம்னான்னு இருக்குது அங்கன்னு சொன்னாங்க. பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, தப்பு தாண்டாலும் நிறைய நடக்கும். அது அவனை தப்பு தாண்டா பண்ணின்னு போகிறதுன்றது வேறு. இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப கொடுமையெல்லாம் இருக்குது.
எனக்கு ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறது எங்கே போய் அது அம்பலத்தில் ஏற போது எங்கே போய் யார் அது செயல்படுத்துவான்னு தெரில. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் எனக்கு நான் கன்க்ளூட் பண்ணது என்னென்னா, பெண்கள் எந்த விதத்திலேயே ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வெளி உலகத்தில் இருக்கக்கூடாது. வெளி உலக சூழ்நிலைகள் இல்லையா? இதே கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது. பெண்கள் பள்ளின்னா பெண்கள் தான் தலைமை ஆசிரியர் இருப்பாங்க, பெண் டீச்சருங்க மட்டும்தான் இருப்பாங்க. பியூன் கூட பெண்ணாக இருப்பாங்க. அங்கே ரொம்ப தப்புத்தனா நடத்துக்கு ரொம்ப இல்லை, வேலையே கிடையாது இந்த மாதிரியான தவறு நடக்குது. இல்லை எந்த பிரகாஷ்பதி திடீர்னு ஐடியா வந்தது தெரில, திடீர்னு ஆம்பளை வாத்தியாரங்கள் அங்கே போட்டு இதெல்லாம் என்ன பண்ணான்னு தெரியல. இன்றைக்கி எல்லாம் டிவியில் பேசுகிறவங்க கூட பேசுகிறாங்க. தமிழ்நாட்டிலேயே விழுப்புரம் மாவட்டத்தில் தான் பெண்கள் பள்ளியில் படிக்கிற அந்த இளம் பெண்களை டெஸ்ட் பண்ணால் இளம் பெண் கர்ப்பிணிகள் 50%, 50 பாதி பொம்பளை பசங்க கெட்டு போயிருக்குதுங்க. எப்படி இது? அதில் முக்கால்வாசி கெடுத்தவனுங்க இந்த வாத்தியாருங்க தான். இது ஏன் யாருமே கேட்க மாட்றாங்க? அது ஒன்றும் புரியல. இதுக்கு பெண்கள் சங்கம் மட்டும் கொஞ்சோண்டு இது பண்ணிவிட்டு முணுமுணுத்துட்டு போயிடுறாங்க. வெறும் பெண்களே போடும்போது அங்கே எப்படி தப்பு நடக்குது? யார் திடீர்னு ஏன் இதை சேஞ்ச் பண்ணால்? நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அப்படி கிடையாது. பெண் கேர்ள்ஸ் ஸ்கூல்னால் கேர்ள்ஸ் தனி தான். பாய்ஸ் ஸ்கூலில் கூட பொம்பளை டீச்சர் இருந்துருவாங்க. ஆனால் கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஆம்பளை வாத்தியார் இருக்க மாட்டாங்க. இது எதுக்கு மாற்றணும்? இவங்க தேவையில்லை. இப்போது இது ஒன்று. அடுத்தது இந்த கிறிஸ்தவர்கள், இந்த கன்னியாஸ்திரிகள் இல்லையா? கன்னியாஸ்திரிகள் இந்த பாதிரியாருங்க பண்ணுற அநியாயம்லாம் அது ஒரு பக்கம் இந்த போன வருஷம் கன்னியாஸ்திரியை எப்படி ஒரு பாதிரியார், அதுவும் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிற பாதிரியார் போதை இது ஜூஸ் கொடுக்குறேன்னு போதை பண்ண வீணாக்கி அது செல்ஃபோனில் படம் எடுத்து கச்சன்னு ஆச்சு. அது அப்புறம் அந்த பாதிரி அவர் எஸ்கேப் ஆகி தலைமாரியே ஆகிட்டார். அவள் தான் இன்னும் பிடிக்க முடியல அவர். அந்த கன்னியாஸ்திரி எல்லாத்தையும் போட்டு உடச்சிது. அதை காட்டி மிரட்டி என்னை ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருந்தார். அவர் என்ன மாதிரிலாம் நிறைய கன்னியாஸ்திரிங்களாம் அவர் வீணாக்கின்னு இருந்தார். அவர் பாதிரியார். அவர் காத்தலிக்கின்னவே அவங்க கல்யாணம் பண்ணிக்காத துறவிங்க. அவங்கெல்லாம் துறவியாக இருந்து அவர் இந்த வேலையை பண்ணியிருந்தார். ஏன்னா கன்னியாஸ்திரிங்கெல்லாம் பாதிரியாருங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. கன்னியாஸ்திரிகளும் சுதந்திரமாக அவங்க போய் சர்ச்சில் நீங்கள் இது பண்ண முடியாது. சர்ச்சில் ஒரு பாதிரியார் ஒரு திருமணம் நடத்தி வைக்கிறாரு, அப்புறம் சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடத்துகிறார் இல்லையா, பிரார்த்தனை கூட்டம், ஆம்பளை தான் பண்ண முடியும். இந்த கன்னியாஸ்திரிங்க எவ்வளோதான் இருந்தாலும் இவங்க போய் அதை பண்ண முடியாது. அப்படி ஒரு சட்டம் அங்கே வச்சுட்டு அந்த சர்ச்சும் அதை மெயின்டைன் பண்ணுறது தான். அந்த கன்னியாஸ்திரின்னு பார்த்தா இந்த பாதிரியார் கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. சரியா போச்சா? அவ்வளோ போதும். அதோட அவங்க என்ன வைக்கிறாங்களோ அதான் சட்டம். அப்போ அந்த இடத்துலையும் அந்த பெண்கள் சரி அது இருக்கட்டும். பெண்கள்ன்றவங்க ஆணினுடைய கட்டுப்பாட்டில் வராங்க. இந்த இடம் உடையணும். அந்த ஆண் கட்டுப்பாட்டில் பெண். அதே போல் அரசாங்க அலுவலகத்தில் இல்லையா, ஹையர் ஆஃபீஸர் இருந்தால் அவனுக்கு கீழே வேலை செய்கிற பெண்கள் அவங்க கொஞ்சம் பார்க்க சுமாராக இருந்துட்டால் அவ்வளோதான், கால்குலேஷன் போட்டு அவங்கள போட்டு லாக் பண்ணி மடக்கி கிடைக்கி என்னென்னமோ பண்ணுறேன். இதை கூட கவனிக்காமல் அப்புறம் என்ன தான் அரசாள்றது, அப்புறம் என்ன அரசாங்கம், அப்புறம் என்ன மக்களுக்கு ஒன்றும் புரியல எனக்கு. இவனுங்க கொள்ளடிக்கிறது என்னமோ, இவனுங்க ஊழல் செய்கிறது என்னமோ, ஊழல் பெருசாக ஏன் ஊழல் பெருசான்னு ஒருத்தனை இது பண்ணிக்கிறது என்னமோ, அதுக்கு கும்பல் கூட்டுறது என்னமோ, இப்படியே தான் இருக்கிறானுங்க. இதெல்லாம் யார் கவனிக்க போகிறான்? நாம் தான் கொஞ்சமாக அதை பற்றி பேசணும். யாருன்னா கேட்டால் அதை பற்றி எடுத்து சொல்லணும். நம்ம அளவில் அது கருத்துக்களை நம்ம தயார் பண்ணோம்னா, பொதுமக்கள் நிறைய தயாரானாங்கன்னா கண்டிப்பாக வேறு வழியே இல்லாமல் தான் அரசியல்வாதி செய்யும். அரசியல்வாதி சொந்தமாலாம் ஒன்றும் செய்கிறதே கிடையாது. ஜனங்கள் நிறைய பேர் இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அந்நேர்த்தி தான் அதை போய் செய்யுது. அதனால தான் கொஞ்சம் உங்ககிட்டலாம் சொல்கிறேன், இதையெல்லாம் மனசில் போட்டு வச்சுங்க. பெரிய அளவில் ஆண் அதிகாரிகள் கீழே பெண் ஊழியர்களே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு கொண்டு வர முடியுமானாலும் தெரியல.
ஆனாலும் இது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அங்கே போட்டு மடக்கி லாக் பண்ணாங்கன்னா இவங்க வேறு வழியே கிடையாது. குடும்பத்தை காப்பாற்றணும். திடீர்னு நேரத்துக்கு எதனா ஒரு பழியை போட்டு ஈஸியாக பழியை போட்டு சஸ்பெண்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அது மாதிரிலாம் இந்த நிலைமை இருக்குவே. இதே நிலைமை தான் அரவிந்த் ஆசிரமத்தில் இல்லையா? அவங்க சொத்தை எழுதி வச்சுட்டு 4 பெண்களோடு அங்கே வாழ்ந்துன்னு இருக்கிறாரு. அந்த 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 தகப்பனருடைய படம் எவ்வளோ வேதனை அடைஞ்சிருக்கும் இல்லையா? கண் எதிர்க்கே தன்னுடைய பெண்ணை தவறாக உபயோகப்படுத்தி அப்புறம் அது தட்டி கேட்க போய் திருத்தி அது பொண்ணு அங்கே தற்கொலை பண்ணி செத்துலாம் போன இடத்துல அநியாயம் பண்ணுறானுங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. ரொம்ப பாண்டிச்சேரி நிலைமை போக ரொம்ப பரிதாபமாக போயிடுது. அங்கே போய் இந்தம்மா கூப்பிட்றாங்க என்னை வந்து ஒரு நாள் ராஜயோகம் கிளாஸ் எடுங்க சாமி பாண்டிச்சேரியில். இங்கே எடுத்து முன்னாலே போது இருக்குது நமக்கு. நான் கூட பாண்டிச்சேரி நண்பர்லாம் சொல்லியிருக்கிறேன். அதாவது சொத்து பொத்து நாளாக நீர் வாங்கினா கூட இந்த பக்கமாக இப்படி பண்ருட்டி திருவண்ணாமலை இந்த பக்கமாகவே இப்படி வந்துக்கினே இருங்க, ரொம்ப கடல்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா கடல் வந்தால் கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும்ன்ட்டு. அதாவது ஷூராக தான் வந்துடும் போல்து. எப்போ வரும்லாம் தெரியல. நிறைய அநீதிகள் நிறைய அதிகமாக என்பது வேறு வழியே இல்லாமல் ஆட்சி தூக்கு. இன்னைக்கு பரவாயில்ல. எனக்கு இது ஒரு வாய்ப்பு. அரவிந்தரை பற்றி பேசுனதே கிடையாது நான் இல்லையா? நம்ம வகுப்புலெல்லாம் சொன்னதே கிடையாது. அப்புறம் ஒரு பெரிய மகானாக இருக்கவே ஏதோ ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தின்னு உங்ககிட்ட எனக்கு நான் படித்தது நான் தெரிஞ்சிருந்து எல்லாம் வச்சு சொன்னேன். அதில் திரும்ப சொல்கிற அரவிந்தரை மதியுங்கள், அன்னை அவங்களுக்கும் சல்யூட் பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் சேவை செய்கிறோம் அப்படியே வரோம். எனக்கு வந்து ஆசிரமத்தில் எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து கும்பலில் போய் கொய்தா போடுறேன். போகாதீங்க. இங்கே வருகிற நீங்கள் போகாதீங்க, அவ்வளோதான். மற்றவங்க போட்டோம் போங்க, சல்யூட் பண்ணுங்கள். ஒரு சுற்றி சல்யூட் வச்சுட்டு வந்துக்கினே இருக்கேன். இந்த ஆர்கனைசேஷன்ஸு கும்பல்னு சேர்ந்த உடனே அதுக்குன்னு ஒரு தலைமை இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த தலைமை அவன் சுயநலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் திருப்பி எடுத்துன்னு போயிடறான். அவன் கொலையே செஞ்சானா அவனை விடுதலை பண்ணி விட்டுறது. இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமம் பண்ணால் என்ன ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறானுங்க. பந்து நடத்தினா மட்டும் சும்மா பேப்பருக்காரங்க அன்னைக்கு பரபரப்பு செய்தி மட்டும் வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி அந்த கேஸ் என்னாச்சுன்னு போடுறதே கிடையாது. அதோட புதுசாக ஒரு செய்தியை பிடிச்சி அதை பரபரப்பாக்கி அதோட அதை காணடிச்சிடுறது. நம்மளாம் அப்படியே தொங்கல்லே விட்டுற வேண்டியது தான். அந்த கேஸ் என்னாச்சு இந்த கேஸ்னா நம்மளுக்கு தெரியாது. அதோட அது நிறைய போயின்னு இருக்கு. அதனால் இது 2 விஷயத்தில் ஞாபகம் வச்சுங்க. பிராமின்க சஜஷன் கொடுக்குறாங்க இல்லையா, ஐடியா கொடுக்குறாங்களே, நம்ம இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம், வாங்க எல்லோரும் ஒன்று. பிராமின் நம்மலாம் ஒன்று ஜாதியாக இல்லைன்னா அவங்க இருந்து 80 அடி தூரம் ஓட்டுரு சுமணங்காட்டியே கூப்பிட்றான், அவ்வளோதான். குருநாதர் சொன்னார் 2 பேர் நம்ம ஜாதி இல்லைன்னு சொல்கிற யாரையும் நான் அதெல்லாம் நம்பிக்கை இருந்தேன். திருமணத்தில் யார் வேலையை விட்டானோ ஜாதியை விட்டானோ அவன் தான் உண்மையிலே ஜாதியை ஒழிச்சுவான், அவனை மட்டும் நம்புன்னு சொன்னான். அடுத்தது வேலைக்கு மனு போடும்போது யார் அதில் ஜாதியை விட்டானோ அவன் ஜாதியை விடணும். 2த்துலேயும் விடணும். இது யார் விட்றாங்களோ அவங்கள ஜாதி இல்லைன்னு. நான் இப்போ பார்த்து வேலைக்கு மனு போடும்போது ஜாதியை விடுங்கன்னு நான் சொல்கிறதே இல்லை. ஏன்னா நல்லா அமுக்கி பாவம் இவங்களுக்கு கொஞ்சமாக சலுகை இருந்தால் தான் இவங்களால் முன்னுக்கே வர முடியும். நான் அதுக்கிட்ட நான் போவே இல்லை. ஆனால் திருமணத்தில் ஜாதியை விடலாம். அதனால் அகராஜனோட ஐயர் வந்திருந்தார். அவரோட சொல்கிறார் அவங்க பையனுக்கு செட்டியார் பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிறார். அந்த பெருமாள் கோயில் ட்ரஸ்ட் கமிட்டி இருக்குல்ல, அதில் அவர் வந்து சொல்ல சந்தோஷமாக வந்து பரவாயில்ல நீங்கள் உண்மையிலே ஜாதியை விட்டீங்க, பிராமின் அந்த விட செட்டியார் பொண்ணு பண்ணு, நான் அப்படி தான் சாமி புரட்சிலாம் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னார். இந்த மாதிரி திருமணத்தில் யார் ஜாதியை விடுறானோ ஆனால் மீதிலாம் அந்த ஆர்கனைசேஷன் அமைப்புகள் வந்து வாங்குவோம் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்து மதத்தை காப்பாற்றலாம். இங்கே வரவங்க தயவு செஞ்சு போகாதீங்க, அவ்வளோதான். மீதி பேர் ஒன்றா போய்கிட்டோம். பெரிய சொல்லிவிட்டேன், நான் பிராமணே கூட்ட போகுது. ஏன்னா அவனுக்கு இயக்கிறவன் யாருன்னு பாருங்க. அவன் பின்னால் யார் இருக்கிறான்னா ஒரு பிராமணன் உட்காந்து இருக்கும், அவ்வளோதான். இவனெல்லாம் அமுச்சு கலை பண்ணி திடீர்னு ஐயோ நம்ம ஆச்சாரியால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வாங்க எல்லாம் பந்து நேரத்தெல்லாம் துப்புன்னு போயிடுவான். கடைசியில் பார்த்தா ஒரு கொலைகாரனை தான் காப்பாற்றி விட்ருப்பான். இதுக்கு தான் உபயோகப்படுத்துவாங்க. இந்த அறிவுகளையும் இந்த உண்மைகளும் உங்ககிட்ட வந்து கொடுக்க மாட்டான். அந்த உண்மைகளுக்கு பதிலாக இதை சொல்லுவான், சனாதன தர்மம், ஜாதி தர்மம், அவாவா ஜாதி கர்மம் அவாவா செய்யணும் அப்படின்றது. அப்புறம் ஜாதி இப்போ புதுசாக ஒன்று எடுத்துக்கினானுங்க. ஜாதின்றது இப்போ பிறப்பினால் இல்லை, வாழும் விதத்தினால். ஒரே மனிதனே
சுத்ரனாக வாழ்ந்து, அப்புறம் வைசியனாக வாழ்ந்து, அப்புறம் சத்திரனாக வாழ்ந்து, அப்படியே பிராமணாக வாழ்ந்து, அப்படியே கடவுளாடி இதை தான் சொல்லி வச்சான்னு. அப்போ இந்த மாதிரி சூத்ரனாக வாழ்ந்து, வைசியனாக வாழ்ந்து, சத்திரியனாக வாழ்ந்து, பிராமணாக வாழ்ந்தால அந்த பிராமணிங்க எத்தனை பேரா கோயிலில் அர்ச்சனை பண்ண விட்டு வச்சுக்கிறீங்க? இதை நம்மளால் கேட்கவே மாட்டான். இந்த விளக்கம் கேட்டவொடனே உனக்கு அசந்தனம் அப்படி தான் போகுதுன்னு. இந்த மாதிரி நான் பிராமணா பிறந்து ஆனால் பிராமணா வாழ்ந்து எத்தனை பேரை நீங்கள் சிதம்பரம் கோயில்லையோ, திருவண்ணாமலை கோயில்லையோ, மதுரை கோயில்லையோ நீங்கள் எத்தனை பேரடா பிராமின் இவர் போய் அர்ச்சனை பண்ணுன்னு சொல்லி எத்தனை பேரை விட்றீங்க? இல்லவே இல்லை. அது எடுத்து அது இன்னும் அரை மணி நேரம் போயிடும்போது. கேரளாவில் இருக்குது இல்லையா ஒரு மகானுடைய ஆசிரமம், அவர் பேர் கேரளாவில் ஆசிரமம் ஒரு ராமதா நாராயணகுரு. அவர் சூத்திரர். அவர் ரமணரை கூட சந்திச்சுட்டு போகிறார். அதே மாதிரி ரமணர் தான் அவர் குருவாக ஏற்றினிருக்காங்க. அவர் பெரிய மகான், சூத்திரர் பெரிய மகான். அவருடைய ஆசிரமம் இருக்குது. இன்றைக்கி அவருடைய ஆசிரமத்தில் ஜாதி பார்க்காம எல்லா ஜாதிக்கார சிறுவர்களையும் கூப்பிட்டு நிறைய பேர் எஸ்சி கேஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணி ஜாதியை ஒழிக்கணும்ன்ட்டு அந்த பசங்களுக்கு சம்பிரதாயமாக பூணூல் போட்டு காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணி அவங்களுக்கு வேதம் சொல்லி கொடுத்து அற்புதமாக வேதம் ஓதுறாங்களாம். அவங்க எல்லாம் ரெடி பண்ணாங்க, ரைட்டு எல்லாம் பண்ணி அவங்க எட்டுனது திருவனந்தபுரம் கோயிலில் பூஜை பண்ண விட்டா அங்கே இருக்கிற ஐயருங்களாம் முடியாது, நீ பிறப்பால் பிராமணம் இல்லைன்ட்டு அவங்களெல்லாம் இது வச்சுக்கிறாங்க. அது ஒரு தனி வழக்காக நடந்துன்னு அவங்கள நான் விட மாட்டோம், ஜாதி பிறப்பால் தான் ஜாதி. அப்போது நீ வெளிநாட்டுக்காரனுக்கு சொல்லும்போது இதே குரூப்பு பிறப்பால் இல்லை, த வே ஆஃப் லிவிங், இட்ஸ் நாட் பை பர்த், caste is not by birth, it is the way of living. By way of living anybody can live like Brahmin. If he lives like Brahmin, he can be Brahmin. இப்படி கொடுக்குறானுங்க. இப்போ நாராயணகுரு ஆசிரமத்தில் உருவாக்குனாங்களே, அப்போ அந்த பசங்கள்லாம் பிராமின் தானே, இவங்களாம் பிராமின் விட்றாங்கன்னா ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, விட பண்ணுறாங்க? இப்போ திருவனந்தபுரம் கோயிலில் அவங்களாம் பூஜை பண்ணக்கூடாது, அவங்கள பிராமின் இல்லைன்ற தெரியுதாப்பா? சுத்தமாக ஏமாத்து வேலையாக போச்சு. இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, யாரும் கண்டுபிடிக்காத கொடுமை என்னன்னா, இப்போ எஸ்சியாக பிறந்து அவங்களுக்கு அரசாங்க சலுகை கிடைக்கணும் இல்லையா, அதையெல்லாம் இவங்களுக்கு பிராமின்னு சொல்லி அந்த அரசாங்க சலுகை கிடைக்க விடாத வேறு பண்ணிட்டாங்க. அந்த கண்டிஷன் என்னன்னா, எஸ்சின்னு சொல்லிவிட்டு நீ கவர்மெண்ட் சலுகை நீ வாங்கக்கூடாதுன்னு அவங்ககிட்ட எழுதி வாங்கிக்கிறாங்க அப்பா அம்மா கிட்ட. அப்போது சர்டிஃபிகேட்டில் பிராமின்னு இருக்கும், அதால் நீ இவங்களுக்கு அரசு கொடுக்குற சலுகை அவங்களுக்கு போய் சேராது. சரி, பிராமின்ட்டு அவங்க போய் திருவண்ணாமலை கோயிலில் போய் பூஜை பண்ணால் அங்கே பூஜை பண்ண விட மாட்டான். புது விதமான கொடுமை இப்போ ஆரம்பிச்சிருக்கு, புது விதமான டெக்னிக் இது. இப்போ நான் புரியுதா? இப்போ நான் ஏன் சொல்கிறேன், பிராமின்களை பார்த்தாலே எச்சரிக்கையாக இருங்க, அவங்க ஜாதி இல்லைன்னா கூட ஒத்துக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் புரியுதா? இப்போ இல்லைன்றது உள்ளே ட்ரிக்ஸு. அவங்களுக்கு அந்த கேஷ் செல்லுக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்காத அளவுக்கு அவங்கள வீணாக்கி, அவங்கள பேருக்கு சர்டிஃபிகேட்டில் பிராமின் ஆக்கி, ஆனால் ப்ராக்டிக்கலாக அவங்க பூஜை பண்ண விடாமல் தடுத்து, அப்போ அவன் லைஃப் என்ன வச்சு இப்போது இவனை நம்பி போனது போச்சா? எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடிக்கிறது, எங்கே எப்படி கேஸ்ட் ஒழிக்கிறது? ஒன்றே செய்ய முடியாது. என் வேலை எல்லாத்தையும் போட்டுங்கள் ரொப்பி அனுப்புறது தான். நீங்கள் அங்கே போய் நாராயணகுருக்கிட்ட போய் உங்கள் பசங்களோட போகிறீங்க. இருந்தாலும் வெளி உலகத்தில் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா கொஞ்சோண்டு உங்கள் பிராமின் குரூப் கிட்ட எச்சரிக்கையாக இருப்பீங்க, அவ்வளோதான். அவங்களுடைய வலையில் விழாதீங்க. அதுக்காக அவங்கள போய் நீங்கள் நான் உங்களுக்கு எப்போவுமே நான் சொன்னதில்லை, பிராமின்லாம் போய் தாக்குங்க இப்படியா நான் சொல்கிறேன், அப்படிலாம் இல்லை. குருநாதர் பிராமினார் ஒரு சல்யூட். பிராமின் நண்பர்கள் நல்லா பழகிறாங்க, சரி, ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் நம்பாதீங்க பிராமின்கள். ஏன் சொல்கிறேன்னா, குருநாதர்னால் அவர் ஒருத்தர் தான் குருநாதர், அவ்வளோதான். மீதி பேர்லாம் கிடையாது. மீதி பேர் தான் நிறைய இருக்கிறாங்க. அதனால் மெஜாரிட்டியாக நீங்கள் அவங்ககிட்ட தானே போய் ஏமா வருவீங்க. அதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறேன். தயவு செஞ்சு அதெல்லாம் மனசில் வச்சுக்கின்னு அரவிந்தர் அன்னை அவங்களையும் ஓரளவுக்கு இன்றைக்கு நாம் நினைவுக்கொண்டு தான். அது வரைக்கும் சந்தோஷம். அவங்க ஆசிரமம் இந்த சிக்கலேருந்து விடுபடணும்னு நான் நினைக்கிறேன். எந்த சிக்கலை? இந்த வழக்கிலேருந்து விடுபட்டு திரும்ப பழைய ஆளுங்களே ஆட்சி, அந்த சிக்கல் இல்லை. இந்த ஆசாமிங்க இந்த அயோக்கியத்தம் பண்ணுறவனுங்க டோட்டலாக ஆசிரமத்துலேருந்து போயிடும்.
அதுதான் உண்மையிலே விடுதலை பண்ணி உண்மையான அந்த பற்று, அந்த பயிற்சி, முயற்சி, தியானம், உண்மையான நிலைகள் ஆர்வம் இருக்கிற அவங்க கையில் தான் அது இருக்கணும். இதுதான் விடுபடுறதுன்னு நான் இதை தான் சொல்கிறேன். அதனால் இந்த தினம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கினேன். மழைலாம் வேறு பெய்யுது, பரவாயில்ல, தொடர்ந்து வந்து நெருங்க. இதோட ஜனவரி 1 வரும் இல்லையா, 1ஆம் வியாழக்கிழமை இது வருது பொழுது காலையில் வைகுண்ட ஏகாதசி இருக்கும். வழக்கம் போல் இங்கே காலைல ஒரு 10 மணி வாக்கில் இங்கே நம்ம தனியாக ஒரு மினி சொர்க்கம் திறப்போம். சொர்க்க வாசலில் பூந்து வந்து எல்லாம் முடிச்சுட்டு வகுப்புன்றது ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் வகுப்பில் சந்திக்கும்.